இன்டர்நெட் வந்தப்போ கூட இதை ஒரு கான்செப்டாக யாரும் கொண்டு வரலையே. Where they talk about this 1 crore packages. Every student should have a goal. இப்போது வந்து நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுலேருந்து தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கார்ப்பரேட் லைஃப்னா எப்படி தான்ப்பா இருக்கும், நீங்களும் உள்ளே வந்தீங்கன்னா அவள் தான் ஹீரோ தான், நீங்கள் ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிரும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப் ஒரு மசாலா கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஜாபை வந்து காமிக்கிறாங்க. ஸோ தான் வந்து ஆமாம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங் சுச்சுவேஷன். அது பிரேக் டவுன் பண்ண முடியுமா? 1 crore அது கையில் எவ்வளோ வரும்? இல்லை தட் எனக்கு அந்த பேஷன் இருக்குது, ஒருத்தர் சொல்கிறாருன்னு இல்லை, நான் பண்ணணுங்கிற ஒரு இது வரும். சிஏயால் சிஇஓ ஆக முடியும், ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் தேவைன்றதும் அந்த சிஏக்கு தெரியணும் அப்படின்றது. அண்ட் டுடே கார்பரேட்ஸ்லையும் வந்து டெஃபினட்டாக பீப்புள் இல்லாமல் ஒரு கார்பரேட்டை நடத்த முடியாது. நிறைய பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கார்பரேட்டில் வேலை செஞ்சால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் இருக்கணும், நம்ம ஆண்டர்ப்ரனர்னா என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் வசுதெய்வ குடும்பகம்னு நம்ம ஒரு கான்செப்ட் கேட்டிருக்கோம். Okay. கரெக்டாக ஹவு டு யூ திங்க் நரேந்திர மோடி சார் இஸ் டூயிங்? யூ கான்ட் சே தட் மாட்டி விட்டுறாங்க, யாரோ இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். நோ, ஐ எம் நாட் சப்போர்ட். ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் பார்க்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல பேக்கேஜோட வேலை கிடச்சா போயிடுவாங்க. நான் சும்மா வந்து டெய்லி நான் போய் சிஇஓட உட்காந்து காஃபி குடிக்கணுங்கிறது தான் ஒரு ரைட் கல்ச்சர்னு சொன்னால் அது முடியவே முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. Suicides across the country for different exams, including CA, including NEET. We have NEET, we have JEE. So many students looking for an employment opportunity. அதை ஒரு ஃபேக்டராக பார்க்கறதுல தப்பே இல்லை. நான்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, எனக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிச்சிருக்கு பண்ணுறேன். ஆக்சுவலி போஸ்ட் கோவிட் இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 2-3 years ஃபினாமினன் என்னன்னா, they opened their exam centers, everything in India. இதை வந்து சொல்கிறது முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் அ வெரி பிக் ஃபோர். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு சூஸ். ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் the country has seen so much regarding the corporate culture in the last 20 years after its boom, after the boom of IT and everything. And today, we are going to actually see how this corporate works. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது, அங்கே நிஜமாகவே வந்து எல்லாருமே வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்களா, காஃபி குடிச்சிக்கிட்டு க்ரீன் டீ வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்களா, இல்லைனா இதுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து அவங்களோட உழைப்பும் பல ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ், பல ஆயிரக்கணக்கான மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றியும் கார்ப்பரேட் லேடரில் ஒன் ஆஃப் த டாப் பொசிஷன்ஸில் இருக்க வெரி renowned guest. So I would like to welcome, sir. So I would like to welcome the executive director who has completed CA, MCom, BCom and executive program from IIM Trichy, Mr. Krishna Prasad, sir. We welcome you to the podcast with all humbleness. Thank you. So sir, first and foremost, before நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சார் நானும் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் கெஸ்ட்டாக போயிருந்தோம். அது என் காலேஜில் நடந்த என்னோட ஈவெண்ட். நான் போனது வந்து நான் பெரிய விஷயமா பார்த்தேன். பட் அதை விட பெரிய விஷயம் இவ்வளோ ரெப்யூட்டடான ஒரு பர்சன் வந்து அங்கே என்னோட உட்காந்துருக்கிறது. ஸோ சார் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒரு மாபெரும் பிக் ஃபோரில். ஸோ சார் ஃபர்ஸ்ட் உங்களோட கார்ப்பரேட் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? First of all, thank you for inviting me, and I'm looking forward to this conversation. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது டு டாக் வித் யூ. ஐ திங்க் ஆஸ் யூ செட், நீங்கள் வந்து நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு பேனலில், நிறைய உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஐ மஸ்ட் அட்மிட் தட், ரைட். அண்ட் ஐ ஸ்டார்டட் என்னோட கரியர் வந்து நான் கார்ப்பரேட் ஃபீல்டு என்டர் பண்ணும்போது எனக்கு 18 years. ஒரு ஆக்சுவலி ஒரு ஜாலியான ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. என்னென்னா, நான் வந்து 12th standard முடிச்சுட்டு ஐ கேவ் மை என்ட்ரன்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் சிஏ. அண்ட் அது முடித்த உடனே அன்றைக்கே லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கே போய் ஒரு சிவியை வந்து கொடுத்துடணும். ஏன்னா பிக் ஃபோரில் வந்து ஆர்டிகல்ஸ் பண்ணணும் ஒரு ரொம்ப ஆஸ்பிரேஷன். ஸோ அதுக்காக நான் போனேன். வென் ஐ வென்ட் டு த ரிசப்ஷன், ஆக்சுவலி என்னோட சிவி பார்த்துட்டு அவங்க வந்து, இன்னும் நீங்கள் வந்து மேஜர் இல்லை, நீங்கள் 18 years ஆகலை, நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவியை கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. தட் வாஸ் ஸோ டிஸப்பாயிண்டிங். பட் தென் அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். இட் வாசன்ட் அ ரிஜெக்ஷன் டெக்னிக்கலி, பட் இட் வாஸ் லைக் யூ வெயிட் ஃபார் யூ டு. ஸோ 2 months ஐ வில் வெயிட். யூ ஆர் ஆல்சோ OG person who went as a teenager and absolutely yeah. Okay. நான் வந்து பஸ் ஏறி போனேன். லைக் ஐ வெண்ட் அண்ட் ஃபவுண்ட் அவுட் தி அட்ரஸ், வெண்ட் டு த பிக் ஃபோர். அப்போல்லாம் வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ஐ திங்க் இந்த இயர் 2000, ஆல்மோஸ்ட் 24 years பேக், ரைட். அங்கே வந்து அப்போல்லாம் வந்து வி வர் ஸ்டில் இன் தட் பிரிண்ட் மோட், வேறு சிவியை பிரிண்ட் எடுத்து ஒரு என்வெலப்பில் வச்சு கவரிங் லெட்டர்லாம் எழுதி
sign பண்ணி. When I gave and CV பார்த்துட்டு you come after you attain 18. So I was just 2 months, a month down I'll be completing my 18 years of age. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் I had to give another CV. So that was a very interesting start ன்னு சொல்லலாம். ரொம்ப பதட்டம். And அப்போ big 6 இருந்தது, big 5, 5 large firms were there. And I was not born, so எல்லாத்துலேயும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். Some of them I had to post it because it has to be sent to their head offices. So அதுக்கு வந்து நல்ல நாள்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி அது ஆக்சுவலி I wanted you to ask regarding that. இப்போது 90s படம்லாம் பார்த்தோன்னா, ஒரு 90s மூவிஸ் அண்ட் நிறைய படம்லாம் பார்க்கும்போது இந்த வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அந்த கால் லெட்டர் வந்தோடனே அதை எடுத்துன்னு போய் சாமி கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணி தே பி லைக் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். ஸோ அப்போ அவ்வளோ க்ரேஸ் இருந்தது அந்த கார்பரேட்டுக்கு. ஸோ உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருந்திருக்கும்ல? ஸோ இட்ஸ் நீங்கள் கார்பரேட்டுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜாப்னாலே அப்போது இஃப் வி ஆர் நம்ம கடவுளை நம்புறோன்னா அது நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி கூட என்னோட காரோட ஆர்சி வந்தது நேற்று, நான் ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வச்சுட்டு தான் இன்றைக்கி கொண்டு வந்தேன். ஸோ ஐ எம் யூஸ் டு doing that, and that gives you a confidence. It's not about you believe in certain things or you don't believe in certain things. It's about enna portha varaikum it's like ஒரு ஹம்பிளான ஒரு gesture. Definitely. I agree with you on this. Thanking the nature to give what the nature is giving you. And the perspective kudupena anga. That I agree with your point there, because not just because we are doing a podcast here, but what I feel now is most of the people today, young people today, are like நிறைய பேர் வந்து இந்த ஏத்திஸ்ட் அந்த மாதிரி. ஐ ஃபீல் ஈவன் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் வந்து நான் ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஐ ஆம் பிகம் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் இன் த வெரி ரீசென்ட் டைம்ஸ். Because after few accomplishments, of course, for a person like you have did so many accomplishments, this wouldn't be that big, but for me at this age, this 2-3 steps have been a big landmark or a big benchmark for me. But after a point of time, what I realized was, இப்போது நான் உங்களை மீட் பண்ணதே, I think that is I had a very spiritual connection on that. இப்போது நான் வந்து அந்த point of timeல I wanted to push in to move 3 to 4 clients for my business. அப்போ வந்து I was wondering what I'm going to do. Anyway, I had people in pipeline. Out of nowhere, I met Krishna Prasad sir and in an interview. And out of nowhere, you were also suggesting me. You were ready to do that. And I sent that as a God's message. So I didn't knowingly go for as a guest there. எனக்கு வந்து அங்கே நான் வந்து இங்கே எனக்கு கிளைண்ட் கிடைக்க போகிறாங்க, இவர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறார் அப்படின்லாம் போல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெரி நார்மல். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மார்க்கெட்டிங். அண்ட் you I think that is a big of a person you are. So that is why who you are today. So you came and I thought that for a person in that stature, I think that is what humbleness counts. So அப்போ தான் நீங்கள் சொல்லும்போது that is like humbling ourselves in front of the almighty nature. It's a it's stature-லாம் அடுத்தது. But then it's a part of an instinct you have in you. That is what is being grounded, what I believe. Like whatever we achieve in our life, there's always a power which is beyond us that makes things happen. So that is what is positivity. I would I absolutely agree with that. அப்படிதா நான் எடுத்துப்பேன். Like that's and it always gives you a confidence mentally that you're going in a right direction. அவ்வளவுதான். And thanking back to the nature, what the nature has given us. That actually with our generation, I think that is lacking, because I don't want to blame the generation. I'm just like I felt it recently. லேக்கிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது நிறைய ஸ்பிரிச்சுவல் people talk about spirituality, and people also, it's not only spirituality, I mean linking it with spirituality is a different thing. Sir, actually அதில் ஒரு கரெக்ஷன் என்னன்னா வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவலாக வரும். அது கரெக்ட். ஸோ அதனால வந்து அது ஆக்சுவலி ஐ திங்க் Instagram is a very very tricky platform. People who are watching this, you watch, நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் பார்க்குறீங்களோ அது கைண்ட் ஆஃப் த my friend's reel page is completely like too many girls. 50 reels he's scrolling, 40 girls will be coming. So basically their pages are completely corrupted. So not corrupted, like அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து Instagram suggest பண்ணுது. I wanted to share one story with you. I think it will resonate. I regularly go on scooter to my college. ஸோ நான் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜ், நான் ரெகுலராக போகிற பிரிட்ஜ் அது. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஒரு பள்ளம்.
அதில் எனக்கு நைட்டு 9 மணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், நான் வந்து ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு கிளைண்ட்டோட எனக்கு மீட்டிங். ஸோ அந்த நைட்டு வந்து அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கினோடனே என் ஸ்கூட்டி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் போய் விழுந்தோம். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். நான் கரெக்டாக விழும்போது என் முன்னாடி ஒரு லாரி டர்ன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ மேஜர் ஆக்சிடென்ட், மை இன்ஸ்டிங்க்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஐ வாஸ் அன்கான்ஷியஸ் ஃபார் 3 minutes. அவுட் ஆஃப் நோ வேர் ஒருத்தர் வந்து ஒரு அண்ணா வந்து என்னோட பைக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இன்னொரு அண்ணா வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறாரு. என்னோட சாவி வளைஞ்சிருந்தது. தே இட்ஸ் பென்ட் இட், தே கேவ் மீ த ரைட், ஒரு கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் ஒரு 5 minutes எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து போயிட்டேன். கரெக்டாக 9 o'clock I had a meeting. ஸோ நீங்கள் சொன்னப்போ எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ when we have a greater purpose and we believe in the universe, humble in front of it, I think the universe will help us to go further. I think, I mean, very, right way you said it. You use the word purpose actually. Yeah. Purpose வந்து நம்ம right purpose and with right intent இருந்தா எல்லாமே will go in a right Absolutely. direction. It's be it anything, as a student பார்க்கும்போது இல்லை as a as an employee in an organization, or you talk about an entrepreneur in your own journey. நீங்கள் வந்து முடியும். அதனால தான் எல்லாருமே பெரியவங்க அதே தான் சொல்லுவாங்க, always think positive, right? முடியும், பண்ண முடியும் நம்மளால, அப்படி தான் யோசிக்கணும். I think that is how I started when, I mean, going back to my story about, at the age of 18, I did get rejected in the interviews. At that time எனக்கு அவ்வளோவா பேசக்கூட தெரியாது in front of somebody. I was more used to public speaking at school level. Okay. And of course அதெல்லாம் ஒரு learnings, அதெல்லாம் ஒரு I would say that an inputs and step by step in my leadership journey ன்னு சொல்லலாம், right from my school days. அங்கேயே வந்து நிறைய experiences I had got which helps me even today in terms of அங்கேயும் வந்து that is what, like, intentionally having that good intent of listening to our teachers, listening their life experiences irrespective of which era they are from. அது எப்பவுமே வந்து. ஸோ நீங்கள் ரொம்ப obedient-ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டா? Again, you need to define it. It all depends on the person who sees you, right? So you give, நான் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட். ஸோ ஜென்ரலாகவே பெர்செப்ஷன் தான் அதுவும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பர்ஃபெக்ட் கார்பரேட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி எனக்கு பதில் சொல்றீங்க. அப்படிலாம் யோசிக்கல, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்லாம் ஆகணும் இல்லை, அது கண்டிஷன் இல்லை. ஓகே, நம்ம பதில்லாம் டிப்ளமேட்டிக்காக ப்ரொஃபஷனலாக ஆகணுங்கிற இன்ஸ்டிக்ட் ரொம்ப இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது. ரைட் ஃப்ரம் மை 8th standard I kind of wanted to become a chartered accountant. And அப்படி பார்க்கும்போது ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜ், ஐ மீன் வேறவர் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்ம பண்ணுற டியூட்டி கரெக்டாக நம்ம பண்ணணும், நம்ம போடுற எஃபர்ட்ஸ் நம்ம கரெக்டாக போடணும். அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் பொட்டென்ஷியல், பட் கேப்பபிலிட்டி சம்டைம்ஸ் வேரி ஆகும், நம்ம எவ்வளோ தூரம் வந்து கிராக் பண்ண போகிறோங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போவுமே ஒரு, and especially any professional course, right? Absolutely. It definitely needs a different level of effort. Yeah. And இப்போவும் I will tell to my students, my mentees, எல்லாருக்குமே அதுதான் சொல்லுவேன். Always look at it, decipher and look at it. Academic course is a different course and professional course is a completely different course. And level of energy and it's all about, like, it's not just studying, right? You need to be fully into it, involved into that. Okay. And அதுதான் actually coming to that point, நீங்கள் சொன்னதை வச்சே சொல்கிறேன். I want to separate it. We will later come on to that also. But ஆனால் வந்து because we want to talk about that in detail. Right. So before that I want to know this craze culture. For example, in your time, இப்போ ஒரு ஃபேமிலி சுற்றி ஒரு சில பேர் இருப்பாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும்பா, இது படித்தா நல்லாயிருக்கும், இந்த வேலைக்கு போனால் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு there will be like 3-4 people telling them. Today it's like the internet is flooded with people. And இதில் இந்த flooded இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லைக் ரொம்ப பெரிய ஆட்களும் இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரி இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. கரியர் கைடன்ஸ். ஐ திங்க் ஒன் guy, I met with one guy. I don't want to criticize him. I don't want, because we are in front of a lakh people watching this. So I just want to say that there are few people who intentionally influence what students have to study through their parents. ஸோ இது வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டேன். என்னென்னா வந்து not just career guidance people, இது வந்து என்னென்னா just because the parents are paying them money, these people come inside, இல்லை இது படித்தாதான் லைஃப் நல்லாயிருக்கும், இதில் தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் I totally contradict with that, because என்னன்னா future, as a person who have seen that we can make career out of everything has its own demand. What I feel is every profession, if they are expert in it, if they are able to survive in it, நீங்களே you are a CA, சார் நீங்கள் வந்து CA முடிக்கிறப்போ உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் CA முடிச்சுக்காங்க. Everybody is not executive director today.
that shows that you have a essence of what CA is. Like அந்த CA அப்படின்ற ஒரு படிப்பை தாண்டி உங்ககிட்ட வந்து ஒரு எசன்ஸ் இருக்குது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யூ ஆர் அ எக்ஸ்பர்ட் இன் இட். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் nowadays what I'm seeing here is a lot of people are trying to influence what students are about to say. I think this has been happening for a very long time. Apart from all this, students are also influenced by the things they show on the internet. For example, இப்போ கார்ப்பரேட் லைஃப்னா டே இன் லைஃப் ஆஃப் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு they are putting reels. ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அவங்க காலையில் ஏஞ்சதுலேருந்து இந்த டைம்க்கு ஏந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கோட் ஷூட்லாம் மாட்டிக்கிறாங்க, or else they are putting a formal, they are going inside some very flashy building which looks like a 5-star hotel, and then they go with a cup of coffee, they do this, they do that. Completely it is shown in movies, series, everywhere. Extravagance ஒரு மாதிரி பயங்கரமா இது வந்து ஒரு ஃபிளாஷியா வந்து கார்ப்பரேட் லைஃப்னா இப்படி தான் இருக்கும். நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா அவள் தான் ஹீரோ தான், நீங்கள் ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிரும், ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப் ஒரு மசாலா கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஜாபை வந்து காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ரெண்டு விஷயம் யூனோ விச் ஸ்டக் மீ வென் யூ ஆர் யூனோ டெல்லிங் அபவுட் திஸ். See, ஒன்று வந்து I would say that any professional, if you are a complete professional, when you complete a professional course, I tell to my mentees and students also, அது பண்ணும்போது இல்லை பண்ண ஆரம்பிக்கும் போது it is not about what others are saying or others are advising you. You need to first அதர்ஸை கேட்கறது நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் ஆன் ஆர் மொபைல்ஸ். ஸோ வி டென் டு லிசன் டு வாட் ஆர் ஹியர் வாட் இஸ் தேர். அப்போ தான் வந்து ஆமாம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங் சுச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் நிறைய அட்வைஸ் அண்ட் தெரியாதவங்கலாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, போய் காசு கொடுத்து வர கரியர் பண்ணுறாங்க. பட் அகெயின் யூனோ ஃபண்டமெண்டலி வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் உனக்கு அது பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுதான் நான் சொல்லுவேன். வெதர் யூ ஆர் வில்லிங்னஸ், இல்லை உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணும், இல்லை நான் வந்து வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அப்போது ஐ திங்க் ஒன் ஷுட் கோ ஹெட் இன் தட் டைரெக்ஷன். ஏன்னா நம்ம பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எதுக்காக ஒரு லைஃப்பில் ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அதை எப்போவுமே நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். சார் ஆக்சுவலி இந்த இடத்துல நம்மளை வந்து திட்டுவாங்க, அதனால ஐம் ஜஸ்ட் லைக் ரீடிஃபைனிங். ஸோ சார் வாட் சார் இஸ் கமிங் டு டெல் இஸ், அவர் வந்து இந்த அவங்களுக்கு விளையாடணும் அப்படின்றப்போ அதை நோக்கி போங்கன்னு சொல்கிறப்போ இந்த சிஏ படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்ற ஒரே ரீசனுக்காக இங்கே வரவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் இப்போ எனக்குலாம் வந்து நான் வந்து பிறக்கப்பே நான் வந்து சிஏ படிக்கணும்ல யாருமே நோபடி வில், யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ஓன் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், ரைட்? நானும் ஒரு 4 பேரை பார்த்து ஓகே இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷன். இதில் மெயின்லி என்னென்னா எல்லாரும் சொல்லுவாங்க லைக் ரொம்ப கஷ்டம் பண்ணுறது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் இட்னு சொல்கிறதுனால அப்போ தான் எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்ன தோணுச்சுன்னா, சரி எல்லாருமே ஒரு டைரெக்ஷனில் போகும்போது இது நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. அப்போது வந்து ஒரு பேலன்சிங் தாட் பிட்வீன் நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி, அண்ட் தென் ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம். தட் இஸ் ஹவ் ஐ டிஃபைன் மை ஓன் பர்பஸ் லாங் பேக், ஆர் அட் தட் பாயிண்ட் இன் டைம் மை கோல்னு சொல்லலாம். பர்பஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பட் கோல்னு சொல்லலாம். ஹேஸ் திஸ் ஸ்டேட் த சேம் டில் நவ்? Of course, yeah. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது நீங்கள் யூ ஆர் சேயிங் தட் தெர் ஆர் வெரி ஃபியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். நோ, ஐ மீன் தெர் ஆர் குவைட் அ ஃபியூ ஐ கேன் சே. இந்த இட்ஸ் அ கார்பரேட் அண்ட் பிக் ஃபோர்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் திங் குளோபலி. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் டெசிக்னேஷன் விச் மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல் இஸ் த வே ஐ வில் சே இட். அகெயின் வித்தின் யுவர் ஓன் டெஃபினேஷன் என்னோட கோல் நான் அச்சீவ் பண்ணேன்னா, நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணேன்னா அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். கரெக்ட். நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேங்கிறது. ஸோ அங்கே தான் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், லைக் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், if you have the passion, you need to first understand and be clear that எனக்கு அந்த passion இருக்கு, ஒருத்தர் சொல்றாருன்னு இல்லை, நான் பண்ணணுங்கிற ஒரு இது வரணும். But at the same time I would also advise to students that parents சொல்றாங்க அதனால ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை. every student should have a goal. அவங்கள வந்து ஒரு ஏன்னா ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்ட். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லைன்னு இல்லை. பட் ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்மளோட கேப்பபிலிட்டி, நம்மளோட பொட்டென்ஷியலுக்கு தக்க மாதிரி ஒரு பிளேஸில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிற அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபஷன் ஆகட்டும், ஏதோ ஒன்று சூஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு லெவலில் நம்மளால் வாழ முடியும் இந்த கரண்ட்ஸ். ஆனால் இது அந்த ஸ்டூடெண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு சூஸ் தட். பேரண்ட்ஸ் இதை நல்லா கேட்டுக்கோங்க. இதை வந்து சொல்கிறது முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் அ வெரி பிக் ஃபோர். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு சூஸ் இட். ஸோ
it is a wise choice, right? If students தான் choose பண்ணாதான் அவங்களால வந்து they can take responsibility of what they have to. Exactly. They will, and அது choose and parents ஓட perspectiveலயும் பார்க்கும்போது it's very important to have your own definition today in wherever you go, and when that is backed up with a professional course, I would strongly recommend people to students to especially BCom அந்த மாதிரி மட்டும் பண்ணாம கூட ஒரு professional course பண்ணா. ஏன்னா இன்னைக்கு வந்து the way opportunities are on the other side also, நான் corporate angle இல்ல நான் வந்து ஒரு business angle பார்க்கும்போது கூட actually accountants ஓட count வந்து globally ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்கா accounting பத்தி பேசணும்னா ரொம்ப கம்மியா இருக்கு. That is an advantage for students. And global versus India னு பார்க்கும்போது there are number of budding students who are pursuing commerce. அதே ஒரு பெரிய blessing for us. That is great. And of course we all know our country is full of young generation. நான் 12th படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா காமர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஜெனரலா காமர்ஸ் எனக்கு 2 கிளாஸ் தான் இருந்தது. மீதி பேர்லாம் 3 கிளாஸ். லீடிங் காலேஜஸ்லயே பாத்தீங்கன்னா 99 கட் ஆஃப் இன்னைக்கு BCom சீட் கிடைக்கும். ஆமா, நான் லோயலால படிக்கிறேன். அதனால சோ அப்படி பாக்கும்போது that very clearly defines that it's a niche இப்போ. And it is definitely sought after course ன்னு சொல்லலாம். And when you couple that with when it is coupled with a professional degree, then you are getting into a very niche area. Expertise, நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட், நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஷனல் இப்போ அக்கௌண்டிங் மட்டும் இல்லை. CA if you take as an example, accounting மட்டும் இல்லை, it has got multiple areas, right? Sub areas within that. So அதில் வந்து ஒரு மினிமம் நீங்கள் கவுண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10 ஏரியா இருக்கும் within. புரியுது. அண்ட் அதில் ஏதோ ஒன்று இதில் நான் ஸ்பெஷலைஸ் ஆனேன்னா that is the second phase of it. So ஃபஸ்ட்டு வந்து I need to have a credible certificate with me, ஒரு degree with me, right? Beyond my graduation. அங்கே தான் I would always strongly recommend to go. அது coming there, what do you think about the dropout culture? Dropout culture-ங்கிற Now people like me have did that, but I am not dropping out, so no worries. அது வந்து drop outனா I will not go to college dropout. That's a different scenario. College dropout கேக்குறேன். College dropout, okay, college dropout நான் வந்து vouch பண்ணனும்னா if they have a goal which is they clearly see that as a goal which is much better than what they are currently doing, and they can achieve something very big out of that. ஆனா அதுல ஏதோ ஒரு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க. அதுதான். ஸோ இப்போ எனக்கு கிராஜுவேஷனே தேவையில்லை, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கு கிராஜுவேஷன் தேவைப்படாதுன்னு ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல அப்படி நினைக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் காட் சம் ஸ்ட்ராங் ரீசனிங்னா அது வேற. பட் இருந்தாலும் ஐ வுட் ஸ்டில் சே தட் நம்ம வந்து ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் ஒன்று பண்ணணுங்கிறது போகிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஐ வுட் நாட் சே ரைட் ஆர் ராங். அந்த பாயிண்ட்ல நீங்க அப்ரப்ட்டா ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் வந்து if there is a reason, solid reason, justified reason behind some decision what a person is taking in his life, in his or her life, அந்த பாயிண்ட் இன் டைமில் அது கரெக்ட்னு தோணும்போது அதை நான் கண்டிப்பாக அப்போ சப்போர்ட் பண்ணுவேன். பட் டெஃபினெட்லி இப்போ ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் ஆர் இன்னும் டிஸ்கண்டினியூங் ஆஃப் அ கோர்ஸ்ன்னு சொன்னால் ஐ வில் ஆல்சோ ரெக்கமெண்ட் டு தட் பர்சன் தட் டோன்ட் கம்ப்ளீட்லி ஸ்கிராப் இட், கீப் இட் அஸ் அ பேக்கப். இப்போ முடியலையா, நீ ஒரு 2 years down the line ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சிரு, லேட்டரல் எடுத்து அது இன்னைக்கு யூ வாண்ட் டு கோ ஈவன் டு அ ஃபாரின் யூனிவர்சிட்டி ஆர் okay, ஃபாரின் போறதுக்கே ஜெனரலா கிராஜுவேட்ஸ் பார்க்கறாங்க, விசா. see that it's I mean to put it simple, I would say that ஒரு இவ்ளோ தூரம் வந்துட்டோம், 12th எல்லாம் முடிச்சிட்டோம், இன்னொரு 2 years ஒரு டிகிரி முடிக்கிறதுல அட்லீஸ்ட் in a correspondence I don't think you have so many things lined up on that graduation. undergraduateன்றதே ஒரு achievement தான். So I would still recommend graduateன்றதே ஒரு achievement. undergraduateனா அது ஒரு மாதிரி இருக்கு. yeah, so it's okay, right? இப்போ வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணனும்னா நம்ம மல்டிபிள் திங்ஸ் பண்ணணும். புரியுது. அண்ட் அதுல மல்டிபிள் திங்ஸ் பண்றதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அதுல இதுவும் ஒண்ணா எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஐ வுட் சே தட் டோன்ட் டிஸ்கார்ட் ஸ்டடீஸ் அண்ட் அகாடமிக்ஸ். அதை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம். கோர்ஸ் ஒரு பிகாமே எடுத்தால் அந்த காலேஜ் அந்த படிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்களேன். புரியுது. அதில் வந்து நம்ம 4 பேரை மீட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், ரைட்? பியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர்ஸ், அவங்க வேற வீட்டிலேருந்து வருவாங்க. அவங்க ஒன்னொன்று அச்சீவ் பண்ணுற ஐடியாஸ், ட்ரீம்ஸோட வருவாங்க. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டா கூட ஒரு பாஸ் பெர்சன்டேஜ் வாங்கி காலேஜ் அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ண கூட அந்த காலேஜ் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள், அந்த எக்ஸ்பீரியன்சஸ், ஒருத்தருக்கு as you rightly said, somebody will come from a very very needy background. அவர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ
அது எல்லாமே ஒரு ஒரு கன்சாலிடேட்டடாக பார்க்கணும். நான் வந்து காலேஜ் போகிறதுனா கிளாஸில் உட்காந்து படிக்கணுங்கிற ஒரு பேர்டனாக பார்த்தா நான் அதை பற்றி ஒரு கான்டென்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் காலேஜ் போகிறன்றது இட்ஸ் a hell lot of experience, நெட்வொர்க் கனெக்ஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் ஐ met you in college. I met you in college. That's an example, right? Yeah. ஸோ எதுவுமே ஒரு நெகட்டிவாக பார்க்காம ஒரு அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லை, மீனிங் இல்லைன்னா இவ்வளோ காலேஜஸ், இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன்ங்கிற ஒரு சிஸ்டம். பிகாஸ் தட் ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் wouldn't be there between such a age gap. இப்போ நான் உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணி தான் நீங்கள் எங்கிட்ட ப்ரொஃபஷனலாக தான் பேசியிருப்பீங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபார்மல் செட்டப்பில் நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணி அதை ஒரு டிகிரியாக வச்சுக்கிறது இஸ் சம்வேர் அதர் டே இட் வில் பி யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஹவ் ஐ வுட் ஜஸ்ட் ரவுண்ட் இட் அப். எனக்கு இது சொல்லுங்களேன், இப்போது தேர் இஸ் அ பிக் திங் லைக் இப்போ தான் அந்த ஃபுல்லாக அந்த கார்ப்பரேட் டே இன் லைஃப் ஆஃப் அ கார்ப்பரேட் கை அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த கார்ப்பரேட்னாலே அது ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்களும் இப்போ ஜென்ரலாக ஒரு 1000 பேர் இப்போ உங்களோட ஃப்ளோர்லேயே ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். யூ நோ பீப்புள். ஸோ அப்போது நீங்கள் ஆக்சுவலி என்ன நடக்குது அங்கே? ரைட். ஸோ அகெயின் ஐ வில் கோ பேக் டு மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் வந்து அந்த ஏஜில் வந்து when I hit the floor in a corporate எல்லாமே புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிங் அமாங்ஸ்ட் so many people. அப்போது மேபி என்னோடய ஃப்ளோரில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கரியரில். ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் யாரை எங்களை பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி இருக்கும். And then every corporate you undergo trainings, that's how the corporate life starts. First day வந்து you will be having a new hire orientation training, and then அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து எல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் நியூ இயர் ஓரியன்டேஷனில் கம்பெனி பற்றி சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு லைக் ஹவு த லைஃப் இஸ் கோயிங் டு பி ஒன் டே எப்படி இருக்கும் இன் அ லைஃப் ஆஃப் அ நியூ ஜாயினருங்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 2 days அந்த ஓரியன்டேஷன் அட்டென்ட் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம், டெய்லி வரோம், ஸ்வைப் பண்ணுறோம். இது ஓரியன்டேஷன்னால கேட்குறேன். இப்போது வந்து நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுலேருந்து தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்ட்? அது ஆக்சுவலி ஓரியன்டேஷனுக்கும் ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓரியன்டேஷனுங்கிறது ஒரு ட்ரைனிங் கிடையாது. ஓரியன்டேஷன் இஸ் லைக் அதுதான் கேட்குறேன். லைக் அங்கே ட்ரெயின் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வேலை செய்வோம். அது இல்லை. ஓரியன்டேஷனுங்கிறது உங்களை அந்த கம்பெனியோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, ஓகே, ஏதாவது வேறு டிஃப்ரெண்ட் விஷயங்களுக்கு வந்து யாருக்கு ரீச் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் ஜென்ரலாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போது ஒன்றும் இல்லை, யூ பார்க் யுவர் வெஹிக்கிள், ஒரு பார்க்கிங்லேயே ஒரு இஷ்யூ இருக்குன்னா யார்கிட்ட ரீச் பண்ணணும், ஓகே. அங்கேருந்து வந்து நீங்கள் வரீங்க, என்ட்ரு ஆறீங்க, ஸ்வைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு யார்கிட்டருந்து வாங்கணும், அண்ட் அந்த ஐடி கார்டு வந்து வரும்போதெல்லாம் ஸ்வைப் பண்ணணும். அப்படி தான் அட்டெண்டன்ஸ் வில் பி. இங்கே ஒரு லைஃப் கல்ச்சர் கிரியேட் ஆகுது. அதெல்லாம் பண்ணணும், சின்ன டாஸ்க்ஸ், சின்ன ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் ஆகுங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது அந்த லெவல்லேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றதை விட ஃபர்ஸ்ட் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்சல்யூட்லி. லைக் யூஆர் கம்மிங் இன் டு அ நியூ அட்மாஸ்பியர், ஒரு நியூ கரிக்குலம், ஒரு நியூ ரொட்டீனே சொல்லலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டா நம்மளோட ரொட்டீனே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ரொட்டீனில் இருக்கிற சில மேண்டேட்ரி திங்ஸ், நான் மேண்டேட்ரி திங்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ட்ரெஸ்அப் பண்ணணும், ஈவன் த ட்ரெஸ்ஸிங் ப்ரோட்டோகால். ஐ see you always in a coat with a suit. No, Fridaysலாம் I do have a flexible. No, we met in a coffee shop. You came in a t-shirt. That is totally fine. அவர் t-shirt, அவர் எப்போவுமே கோட்டில் வர, நான் வந்து ஐயோ அவர் கோட்டில் வருவார் அப்படி சொல்லிட்டு நான் வந்து t-shirt போடுற ஆள் தான், நான் சட்டை போட்டு வந்தேன். ஸோ லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, we are meeting some person who is, even though you give a chill of a vibe of a friend, you come in a very formal way, no? But of course daily lang coat pomit. I'm taking inspirations from you. Unnu nariya adu pananum. Of course we have discussed about my goals, and you have given me a lot of, sir has given me he's like a mentee for me. So mentor. Sorry, mentor for me. I'm sorry. Neenga mentee. I'm the mentee. He's like a mentor for me. Idha cut பண்றீங்க. And ஸோ கம்மிங் டு அனதர் திங், நான் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன். ஸோ இந்த பர்பஸ் ட்ரிவன் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு பல டைவர்சிட்டியை இன்க்ளூட் பண்ணணுன்ற கான்செப்ட் ஒரு சைடு புரியுது. பர்பஸ் ட்ரிவன் ஆர்கனைசேஷன்றப்போ இது வந்து ஓவராலாக ஒரு சோஷியல் கன்சர்ன் வச்சு சொல்கிறாங்களா, இல்லை அந்த எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட் அதெல்லாம்? நான் வந்து இது ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயம் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் ஐ அகெயின் கனெக்டட் பேக் டு நீங்கள் வந்து கார்ப்பரேட்டில் போனால் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து
கிளாரிட்டி இல்லை ஆர் தே நீட் மோர் கிளாரிட்டின்னு பார்க்கும்போது கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி ரைட் சென்ஸில் பார்க்கணும், ரைட் லென்சஸில் பார்க்கணும்போது அகெயின் பேசிஸ் வாட் is happening today in the corporate. If you take any leading corporates, any big names you take, right, அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஒரு லெவல் ரீச் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பாசிட்டிவ் இருக்கும் அதில், ரைட். அண்ட் ஒன்று மட்டும் என்னென்னா விச் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அண்ட் விச் இஸ் ட்ரூ ஐ வுட் சே, எனி பிஸ்னஸ் எனி ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும், அதில் வந்து பீப்புள் தான் வந்து சென்டர் பாயிண்ட். பீப்புள் இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகமே பீப்புள் இல்லைன்னா இல்லை. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் that ripples into organizations as well. And today corporatesலையும் வந்து டெஃபினட்டாக பீப்புள் இல்லாமல் ஒரு கார்பரேட்டை நடத்த முடியாது, ரைட். கரெக்ட். அங்கே தான் வந்து ரெண்டு விஷயம் வந்து பர்பஸ்ன்னு சொல்கிறீங்க, ரைட். யூ ஹவ் ஹர்ட் அபவுட் பர்பஸ் ட்ரிவன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் some purpose in their mind, right. And நான் பர்பஸ்ன்னு சொன்னால் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தேர் கோல்ஸ் லைக் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும், இவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பண்ணணும், என்னோட ஷேர் வேல்யூ வந்து இவ்வளோ போகணும், அது பர்பஸ் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் பர்பஸ் வில் பி லிங்க்டு டு த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் தட் ஆண்டர்ப்ரனர். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால், இப்போ நாளைக்கு இஃப் யூ வாண்ட் டு டேக் த ஸ்டார்ட் அப் டு அ வெரி லார்ஜ் ஸ்கேல், அங்கே ஸோ ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் லைஃப்பில், ரைட். நான் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அண்ட் எதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கிறேன். அகெயின் இது ஒரு பர்சனோட பர்பஸையும் டிஃபைன் பர்சனோட பர்பஸையும் டிஃபைன் பண்ண. ஸோ ஒரு பர்பஸ்ன்னு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்பஸ், அண்ட் லிங்க் டு தட் நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கும் நான் ஒரு பர்பஸ் டிஃபைன் பண்ணேன்னா யூ வில் கோ இன் அ ரைட் டைரக்ஷன். ஆக்சுவலி அது மொத்தமாக வந்து அந்த கம்பெனியில் இருக்க ஆர்எல்ஸ் தட் ஆர்கனைசேஷனில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலோட பர்பஸையும் அவங்க டிஃபைன் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுக்குற ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம் தான் இது, இந்த டைவர்சிட்டி. அப்படியும் இல்லை டிஐ இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆல்டுகெதர். நான் ஃபஸ்ட்டு பர்பஸை பற்றி பேசுகிறேன். ஓகே, ரெண்டு இல்லை, ரெண்டும் வேறு விஷயங்கள். ஓகே, எல்லாருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் பர்பஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பர்பஸ் அண்ட் கார்பரேட் பர்பஸ் என்னன்னா, ஒரு பர்பஸ் ட்ரிவன் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு இண்டிவிஜுவலே ஒரு பர்பஸ்ஃபுல் பர்பஸ் மைண்டில் கிளாரிட்டி இருந்ததுன்னா எதுக்காக நான் ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜேர்னியே ஒரு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் டெக்னாலஜி ஸ்பேனில் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னோவேஷன்லேயே டாப்பாக இருக்கணும். ஸோ தே ஷுட் ஆல்வேஸ் பி இன்னோவேட்டிங். அது ஒரு பர்பஸாக இருக்கலாம் அவங்களோட அண்ட் ஹவு தட் இன்னோவேஷன் வில் மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஆர் இங்கே நான் சொசைட்டின்னு சொன்னோன்னே இட் இஸ் நாட் லுக்கிங் ஃப்ரம் அ பியூர் சோஷியல் ஆங்கிள். anything which a society needs, it could be solving any kind of problems. அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம் ஒரு பர்பஸ்க்கு, ரைட். அண்ட் தென் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட், ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் டு மேக்ஸிமம் பீப்புள், ரைட். இப்போது வந்து ஈவன் டெலிகாமில் எடுத்திங்கன்னா சீப்பர் ஃபோன்ஸ் வரும்போது ஆர் டெலிகாம் ஷுட் ரீச் லைக் ஜியோ ஹேட் இட்ஸ் ஓன் purpose, right, that every man should every man and woman, every citizen should have a phone there. Yeah, actually Jio has helped us so much, right? Yeah. So why I'm giving those examples is that அதெல்லாம் வந்து ஒரு purpose driven organizationால தான் பண்ண முடியும். So அதே மாதிரி தான் taking inspiration from that as an individual also. நான் வந்து I would always இது வந்து is it completely, I'm not criticizing it, but like is it like for organizations who after a point of time who reach that level so that they can now concentrate on the country's whole purpose, or like is it organization from the very starting? Because it could ideally pathas from the scratch. If an individual or an organization starts with a purpose in mind, they will achieve things faster than any other organization. ஒரு பர்பஸே இல்லாமல் போயிட்டே இருக்கோம், சரி அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க, அந்த கம்பெனி ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நானும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜர்னி குட் பி இன் தட் டைரெக்ஷன், ரைட். ஓகே, நாங்களும் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம், அந்த மாதிரி சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுறோம், அண்ட் தென் யூ வில் பிரிங் அ வேரியேஷன் இன் த சர்வீஸ் டு மேக் யுவர் செல்ஃப் அ டிஃபரன்ஷியேட்டர். அதெல்லாம் வந்து nitty-gritties ஆஃப் ரீச்சிங் அ லெவல், ரைட். ஓகே. பட் பியாண்ட் தட் பர்பஸ் இஸ் அ வெரி யூனிவர்சல் கான்செப்ட். பட் பியாண்ட் தட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பர்பஸ், இட் குட் பி அ சிம்பிள் திங் ஆல்சோ. ஓகே, நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது. இப்போ வந்து 4Gன்னு ஒரு கான்செப்ட் வரும்போது அதை இந்தியன் பீப்புளும் அஃபோர்ட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக ஹீ இஸ் பிரிங்கிங் சம் இவ்வளோ மணி. அதெல்லாம் வந்து அது ப்ராசஸில் வர, ஆனால் அதுக்கப்புறம் ஏற்றிடுறாங்களே. இல்லை, அதுதான் அதெல்லாம் வந்து ஆஸ்பெக்ட்ஸ், ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரன்னிங் அ பிஸ்னஸ். நான் பர்பஸுங்கிறது ஒரு ப்ராடர் டேர்மாக பார்க்குறீங்க. ஒரு ப்ராடர் ஐடியா
and an intention. ஓகே இப்போ இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா there are too many people who are outrageous about this concept because initially ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அப்புறம் காசு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமா? இதை வந்து இவங்களை வாங்க வைக்கணும், இதை வந்து பீப்புளை யூஸ் பண்ண வைக்கணும். அதெல்லாமே பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்னு சொல்லுவேன். அதுக்கும் பர்பஸ்க்கும் லிங்க் இல்லை. ஓகே ஓகே ஓகே. பர்பஸ்ங்கிறது நான் ஏன் இந்த பர்பஸ் உங்களுக்கு எலாபரேட் பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ வாண்ட் டு பிரிங் தட் பர்ஸ்பெக்டிவ். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கரியர் ஜேர்னி, ஒரு ஆஸ்பிரேஷனல் ஸ்டூடெண்ட் ஆர் பிகினர் இருந்தால் ஒரு பர்பஸோடு போனால் இட் இஸ் மோர் மீனிங்ஃபுல்னு சொல்லுவேன். இப்போ அதுதான். ஸோ என்னோட இப்போ மை ஓன் பர்பஸ், யூனோ த வே ஐ டிஃபைன் மை பர்பஸ் இஸ் லைக் ஐ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் லீடர் பை bringing success to people around me. Okay, that's my purpose. So and the purpose could then equally will link to a student or a startup entrepreneur or somebody who's looking for expanding their operations. And adu enak over cross agum, like it'll actually cross across, it'll cross through, even cut across even my own daily professional life. Wonderful. Epdina like I'm working for a client nu vechikalam. So enak and purpose irukku, ena client ku or value add kudukanum. By doing that, client is successful, right? So and then eventually I feel that I've achieved something by doing that. That is my definition of success. So adu ennoda purpose definition. எனக்கு இது நீங்கள் சொல்லும்போது ஒரு ஃபேமஸாக மகேந்திர சிங் தோனி சொன்ன கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வருது. ஸோ வென் இன்டர்வியூர் லைக் திஸ் வாஸ் டாக்கிங் டு தோனி, இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து கேட்கும்போது இந்த நிறையா upcoming cricketers, I'm not he didn't mention any names, but like he was for the younger next generation, he was many people are worried about the Instagram likes or comments or whatever, but you concentrate on the greater goal and go towards it, everything will fall in place. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னதையும் நான் பார்க்குறேன். இப்போ you have a purpose and all my goals will somehow link up to that purpose. Yeah, it will fall in place. If you have a greater purpose, it will fall in place. And now I want to inculcate the starting thing also. Universe also will help us if we have a purpose. Yeah. So that is how the purpose looks like. So this looks so clear for me. Now I want to move to this diversity inclusion. Right? I think this is a very interesting term. People will be very interested. Inclusion na ஒரு diversity and inclusion na படிக்கும் போதே எனக்கு இட்ஸ் தேர் இன் ஆர் வேதாஸ் ஆல்ரெடி. அண்ட் வசுதேவ குடும்பகம்னு நம்ம ஒரு கான்செப்ட் கேட்டிருக்கோம். கரெக்டாக த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, ரைட்? Right, Vasudhaiva, no, whole world. Kudumbakam is like this is a part of Bhagavad Gita. Yes, I don't know the exact source of it, but then I've part of important Hindu in my scripture. School education I have heard this verse when Sanskrit was there in my subject. So Vasudhaiva Kudumbakam is like whole world is one, universe is one world, one family, right? So that means what? You are including everything into the family, right? நம்ம ஃபேமிலின்னு ஒரு டெஃபினேஷன் எடுத்தா நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம். கரெக்டாக that's a way we live, right, in a family. Okay, right? So that means we care for everyone. அந்த விட்டு கொடுத்து போகிறோங்கிறது இட்ஸ் நாட் இன் அ பொசிஷன் வேர் what you call it, you versus me மாதிரி சொல்லலை. It's more about like in the angle of making sure that everyone feels included and making sure that everyone feels the way they want to be treated. You treating others the way they want to be treated, right? That is what is inclusion all about. And an inclusion enga relevant irukuna where there is diversity. So adanal da why I linked it back to Vasudhaiva Kudumbakam was like ஒரு ஃபேமிலின்னு எடுத்தால் இப்போ 4 பேர்னா அப்பா அம்மா 2 பசங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைவர்ஸ் ஃபேக்டர் வில் பி ஒரு ஏஜ் ஜெண்டர்னு எடுத்தாலே ஒரு டைவர்சிட்டி அங்கேயே வந்துடுது, ரைட்? அண்ட் இஃப் த பேரண்ட்ஸ் கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், அங்கேயே ஒரு டைவர்சிட்டி, ரைட்? அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு போகும்போது multiple diversities start creeping in. Correct. So where there is a diversity, ideally inclusion has to be there. ஓகே, நீங்கள் அது ஸோ குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ டைவர்ஷன் இருக்கும்போது ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சொசைட்டி, ஒரு லிவிங் சொசைட்டி எடுத்துக்கோங்க, ஒரு கண்ட்ரியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்ட்ரி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த டைவர்ஸ். ஏன்னா அவர் கண்ட்ரி இஸ் நோன் ஃபார் டைவர்சிட்டி. அதனால தான் அப்போ வந்து லீடர்ஸ் ஆல்சோ செட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம எவ்வளோ we are united as a country. I think we are the most diverse nation. We are the most united nation. So ஏன் சொல்கிறேன்னா, ஓகே, there will be differences always. நம்ம அதுக்கும் மேலே ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில்
போகும்போது இன்னைக்கு ஏன் இந்தியா இஸ் ஆல்சோ பீங் லுக்ட் ஆஃப்டர் ஆர் லுக்ட் அப் டு அ கிரேட் நேஷன்னா பிகாஸ் ஆஃப் த யூனிட்டி இன் த டைவர்சிட்டி, ரைட்? ஸோ அந்த யூனிட்டி ஏன் இருக்குன்னா அந்த இன்க்ளூஷன்ங்கிற ஃபேக்டர் ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதுனால இருக்கு. Of course, I understand in the international grounds we have been seen as a very united forefront. Anna, I don't want to bring politics inside here, but we will just touch it and go by. So we, even though in international grounds we are shown as a united forefront, we see a lot of criticism inside the country understanding diversity. What do you want to say that இப்போ இதுவே ஒரு டைவர்சிட்டினாலே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி we can go through? Diversity, is it like the national government who has to align it? இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லுக் அட் இட் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. டைவர்சிட்டி இஸ் கிவன். அது நம்ம வந்து நெகேட் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது, பீப்புள் வித் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், ரைட்? அண்ட் அதனால தான் நம்மளோட சிஸ்டமே அப்படி இருக்குது. வை இஃப் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு பி எலெக்டட் ஆர் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் இஃப் ஐ ஹவ் டு சே ஃப்ரம் அ பிரைம் மினிஸ்டர் ஹஸ் டு பி. ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் ரெப்ரஸன்டேஷன் வராங்கல்ல, எவ்ரி எம்எல்ஏ. தட்ஸ் ஹவு த சிஸ்டம் இஸ். ஸோ ஆல்ரெடி ஆர் கான்ஸ்டிடியூஷன், ஆர் சிஸ்டம் இஸ் வெல் drawn to address that diversity factor, from a political standpoint, right? And then criticism nu சொல்லும்போது ஒரு it's famous, everybody would have heard it, right? True democracy la criticism இருக்கணும். Always ஒருத்தர் சொல்றதா ரைட்ங்கற கான்செப்ட்ல போனா we will never know whether we are going wrong or not. So when we consider the central government as a pedestal, we can say that any government, central criticism is a part of the process. ஒரு சின்ன நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் சொசைட்டியே எடுத்துக்கோங்க, ஒரு அசோசியேஷன் இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணனா அந்த குட் இன்டென்ஷனால தான் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு தப்பா ஒரு டெசிஷன் எடுக்க கூடாது in the best interest of the larger society, right? So that is where the criticism in the right sense and agree to disagree factor is a very very powerful aspect of taking right decisions, I would say. Okay. Now I would like to ask a controversial question, but like fine, you can of course I know you're well good in giving a diplomatic answer, but I may expect a straight answer, but of course it is always your decision. So how do you think Narendra Modi sir is doing for corporates, for businesses, and on diversity as we're talking now? So today I would see Narendra Modi as a personality. He's a world leader, definitely, and there are a lot of inspirations to take from him. So அதுதான் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணணும்னா, லீவிங் ஆல் பொலிட்டிக்ஸ் அசைட், எனி லீடர் பீட் நரேந்திர மோடி ஆர் எனிபடி, நம்ம அவரை ஒரு எல்லாரையும் ஒரு ரைட் ஃப்ரேமில் பார்க்கணுன்னா நம்மளுக்கு அது அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால என்ன இன்ஸ்பிரேஷனல் கிடைக்குது. அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் நம்ம ஒரு ஃப்ரேமில் அக்ரி பண்ணலாம், இன்னொரு ஃப்ரேமில் டிஸ்அக்ரி பண்ணலாம். தட் இஸ் ஹவு வேர்ல்ட் ஒர்க்ஸ், ரைட்? பி இட் எனி லீடர், ரைட்? எனி டால் லீடர். So but today definitely he is proven to be one of the tallest leaders globally, I would say. Of course. And there are I don't needless to talk about the examples to prove that. But on the other side, the way I look at it, I take inspirations from his round the clock you're taking the good part. Country, good part, and then always trying to see things from a different perspective, okay? And larger benefit paakradhu, and then taking bold decisions. That's very right. நான் ஒரு லீடர்ஷிப் ஆங்கிள் அதை நான் பார்ப்பேன், because I am a leader today in my own way of you're also handling the international relations for your company too, I mean it's you can't just replicate the the country. No, இல்ல அங்க ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? நம்ம வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வர்க் பண்ணனும்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கு, எஃபெக்ட் இருக்கு, because he is recognized as a leader and our country is recognized as a country to be looked forward. So இப்போ இந்த மீடியால எந்த அளவுக்கு நரேந்திர மோடிஜி அவ்வளோ பெரிய figure காமிக்கிறாங்களோ, at the same way we can see in the real grounds also he is the same. Yeah, he's been recognized by anybody, right? Everybody knows that yes, he is the Prime Minister of India. And then today India, the way India is positioned in the global platform, adnala all countries, it's not just our own country benefiting, a lot of other countries are benefited. And nammaloda or avaru mattum illa, avaroda entire system, if I look at the way things work, the way even the government machinery and government employees, the way they are putting forward they are executing the strategy of our
பிரைம் மினிஸ்டர். அது வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னலில் வந்து அதை பார்க்குறாங்க, நல்ல ஒரு இதாக பார்க்குறாங்க. அண்ட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைக் நம்ம டிஜிட்டல் எக்கானமி இட் செல்ஃப் இஸ் அ கிரேட்டர் எக்ஸாம்பிள். லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் டுடே a lot of people have started digital economy and அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது so many people down the line, right? So credit goes to everybody. So அப்படி பார்க்கும்போது credit goes to the whole country, I would say. So அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் நம்மளும் வந்து ஒரு கண்ட்ரி நம்ம அஃபிஷியல் பர்பஸாக போனால் கூட எங்கேயோ ஒரு ஓவர் த காஃபி ஓவர் த டின்னர் கான்வர்சேஷன் வரும்போது ஒரு பெருமையான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். Okay, you have touched the very good parts. I know that's a diplomatic answer, but of course I agree. It's not about being diplomatic. It is, I would say that it is being realistic about the positives of what. Yeah, that is because that is what we are talking about. We're talking about, right? And then anga வந்து inclusion, again he has also talked about Vasundhaiva kudumbakam, I would say that. He has also talked about that, and a lot of importance is given to inclusion. And in fact there I would quote a lot of examples. In fact my inspiration not just from a leader, even if I take Tamilnadu Government, lot of things. I wanted to come to that. What do you think? Stalin, Chief Minister Stalin, I mean the government they have a lot of policies which are which is actually uplifting say people with disabilities and a lot of initiatives for transgenders. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஆக்ஷன்ஸ், I would say. Okay, so I would put that as a question itself. So as you talked about the Narendra Modi sir as the Prime Minister, now I would like to go Stalin sir as the Chief Minister. How do you see him? Yeah, so for him also the policies which are very differentiating. ஒரு எனக்கு நாங்கள் டிஐ பற்றி பேசுகிறதுனால நான் வந்து நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். வேர் வி கார்பரேட்ஸ் கோ அண்ட் ஹையர் சே ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டி அண்ட் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் தி LGBTQ கம்யூனிட்டி. ஸோ அங்கேருந்து வரவங்களுக்குலாம் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது. ஸோ ஐ எம் ஆல்சோ கனெக்டட் வித் சம் ஆஃப் த NGOs who are taking that as an initiative. Wonderful. And அங்கே தான் again my own purpose of making people successful வருது. people is an inclusive factor நான் சொல்லுவேன். peopleலாம் எல்லாரும் அதில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து when I attended those fairs and I even had opportunities to share dais with government officials coming from the departments who are working towards creating opportunities for Tamilnadu Government. Wonderful. And lot of other state governments are taking lessons from Tamilnadu Government's initiatives on that front, on the DI. So on the education part you think நம்ம கலைஞரே வந்து அந்த வார்த்தை அவர் தான் வந்து அந்த டெஃபினிஷன் கொடுத்தாரு, திருநங்கை என்கிற, ரைட்? ஸோ அங்கேயும் அந்த ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு இன்டென்ஷனில் தான் அது வந்தது. அண்ட் அங்கேருந்து வந்து they have gone and executed that intention by way of bringing in policy. We have they have got even procedures in place that how an organization should take care of people from diversity factors. அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு என்வாயன்மெண்ட் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணணுங்கிற மேனுவல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபார் அ கார்பரேட் டு ஃபால் பேக் ஆன், ரைட்? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பெரிய கார்பரேட்ஸ் தே ஆல்ரெடி ஹேவ் தோஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். பட் தென் அந்த அவங்க கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஈவன் ஸ்மால் ஆர்கனைசேஷன், மீடியம் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இன்க்ளூஷனை கொண்டு வரணும், ஒரு எக்கோசிஸ்டம், இன்க்ளூசிவ் எக்கோசிஸ்டம், டிஐயை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிற ஒரு புஷ் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். Wonderful. நான் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கேட்கும்போது என் மண்டையில் வேறு ஆன்சர்ஸ் ஓடிட்டு இருந்தது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி, என்ன ஏதாவது ஸ்டாண்ட் எடுப்பீங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யூ கேவ் மீ அ வெரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு அந்த ஃபிகரில் இருக்க ஒரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெச்சோர்டான ஒரு ஆன்சர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்க. ஏன்னா கரெக்டாக இது பிகாஸ் யூ டென்ட் பீட் அரவுண்ட் த புஷ். யூ கேவ் மீ திஸ் இஸ் த திங் தே ஆர் டூயிங். இது நான் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே I'll go with the examples and facts. What is you were so factual. You didn't try to play with the emotions and try to take a stand completely. You gave me complete facts. இவங்க இது பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. I think that is what a matured people like us, and also I recommend everybody over internet, whoever criticize the government, and everybody has the complete right to do it. But when sir was talking about it, he was completely coming up with so many adjectives, so many facts that these are the things government are doing. It is so wonderful. It is upbringing.
So here we are not, it is not a political conversation or a podcast. Here completely we are focusing on career, education, upliftment, purpose. So coming to all that, in these areas what the government are doing good, that alone we are covering. So this government is helping us make use of it. So this is completely that kind of a podcast. So that is the reason why we move in there. I think that question what you asked about, of course we are not discussing politics here, but then எங்கேருந்து நாங்கள் எப்படி லேர்னிங்ஸ் எடுத்துக்கணும் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கணும் which will have a bearing on our own career, our own கோல்ஸில் எப்படி அது ஹெல்ப் ஆகுங்கிறது கண்டிப்பாக that's how I see it. So அதனால அந்த question helped me to give example to enhance the importance of DEI from a global aspect. And all leading organizations have DEI policies because everyone wants to bring in that and make it a new normal to say that எவ்வளோ டைவர்சிட்டி இருந்தாலும் நம்ம இன்க்ளூஷன் மேலே ஒர்க் பண்ணோன்னா that will be the most inclusive organizations. Actually studies have said that there are facts, there are surveys done, and in fact publications is available in internet also, where clearly most inclusive organizations அவங்களோட direct impact on their productivity, profitability, employee satisfaction clear-ஆ இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது, ஸோ வென் வி ஹாவ் த பர்பஸ் அலைன்ட் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். The purpose was aspect. So DI also could be one of the purposes of the yeah, that I'm connecting. So same as a purpose when the diversity. But today leading organizations are focusing and giving emphasis on DI because everyone wants to have a peaceful atmosphere, peaceful ecosystem, where skills are recognized. It's not about the diversity. நீ வந்து டாலாக இருக்க, குட்டையாக இருக்க, நீ வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க, அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க, அதனால வந்து ஒரு ஒர்க் இம்பேக்ட் ஆகக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. இப்போ வந்து வென் வி டாக் அபவுட் த இன்க்ளூஷன் ஆஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த டைவர்சிட்டி, இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒருத்தவங்க குட்டையாக இருக்காங்க, ஒருத்தருங்க வந்து டாலாக இருப்பாங்க. இப்போ ஒரு இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சு அதில் வந்து ஒருத்தருக்கு கால் இல்லாதவரையும் ஃபுல் ஃப்ளஷ்டாக ஜிம்மில் போயிட்டு ட்ரெயின் பண்ண ஒரு அத்லீட்டையும் வந்து ஒரே இதில் ஓட வைக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன் சொல்கிறப்போ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் நல்ல பாயிண்ட் டச் பண்ணிங்க. டிஇஐன்னு சொன்னோம், டைவர்சிட்டி இன்க்ளூஷனே பேசிகிட்டு இருக்கோம், பட் நடுவில் ஒரு எக்விட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. கரெக்டாக அந்த எக்விட்டிங்கிற ஃபேக்டர் அதுக்கு தான் அங்கே தான் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் ரேஸ் சொன்னீங்க, நான் ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். நாங்கள் டிஐ செஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் காட்டுவோம். அந்த ஸ்லைடில் எப்படி இருக்குன்னா, அந்த சைடில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அண்ட் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது there'll be 3 children who will be watching that football match. So the first child, which is tall, will be able to see the football match clearly. Okay, then the other medium will be able to see a football match by இப்படி எம்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் த தேர்ட் சைல்டு வில் பி லைக் ஷார்ட்டர், தட் அந்த இதே கிடைக்காது. ஆக்சுவலி எதர் த அதர் விஷனே கிடைக்க பார்க்க முடியும், விஷனே லிஃப்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இது அங்கே வால் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிங்கன்னா, தெர் ஆர் மல்டிபிள் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் ஹூ ஆர் வாண்டிங் டு வாட்ச் தட் ஃபுட்பால் மேட்ச் ஃப்ரம் த அதர் சைட் விச் இஸ் ஹேப்பனிங் இன் த நியர்பை ஏரியா கிரவுண்டு. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அ வால், அங்கே நீங்கள் ஒரு வேலி போட்டுட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்விட்டி. ஓகே, ஸோ when you put a wall, it always becomes a limitations to somebody, right? Okay. அங்க ஃபென்ஸ் இருக்கும்போது எல்லாராலையும் பார்க்க முடியும். When it is fence, a child can watch. தரையில படுத்துக்கிட்டு இருந்தாலும் if he is not able to stand also he can watch. So அந்த fence create பண்றது தான் equity in an organization. Oh, beautifully put. Okay, that is how I would say. So ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சாலிடான ஒரு ஆப்ஜெக்டை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆப்ஜெக்ட், அது நம்மளுக்கு அவங்க கேட்குற பவுண்டரிஸையும் கொடுத்துரும், சேம் டைம் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்றது. ஸோ ஒரு சிம்பிள் வே ஆஃப் தட்ஸ் ஹவ் வி எக்ஸ்பிளைன் எக்விட்டி இன் ஆர் செஷன்ஸ் வென் வி ட்ரை டு upskill our employees on inclusion na enna equity na enna. Wonderful. So adha, so that those are the policies and initiatives which corporates are taking to make sure that there is a friendly ecosystem. That is what is inclusion, equity in a diverse organization. And this in the madri or ecosystem create panna, it has a direct impact on their productivity. அதுதான் நாங்கள் வந்து நம்ம பர்பஸ் பற்றி பேசும்போதும் இட் ஹெல்ப்ட் ஆல் அதர் திங்ஸ் டு ஃபால் இன் பிளேஸ். ஸோ இந்த டைவர்சிட்டின்றப்பையும் இப்போ வென் தட் கை இஸ் ஹாப்பி, he is ready to work more also, and his potential will be unlocked to the maximum extent. I get it. It will just be naturally happening, and he or she will not have that
பேரியர் இன் த மைண்ட் தட் நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு என்னோட லிமிட்டேஷன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரும், அதெல்லாம் ஒரு அன்வாரண்டட் ஓகே. அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருக்காது. எனக்கு இப்போ சப்போஸ் அவரால் ஒழுங்காக நடக்க முடியாதோ, இல்லைனா வந்து அவருக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. people with disability, yeah, definitely, or differently abled ன்னு சொல்லலாம். He should not feel his disability will limit his potential to do something. Exactly. So அதுதான் வந்து so that is a diversity factor, and அதை accommodate பண்றது to fullest extent. And அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், inclusion is all about treating the way the other person wants to be treated. Exactly. That's actually a beautiful statement. When you were discussing the whole phenomena, you were trying to put it so simple that everybody should understand. ஸோ அந்த குழந்தைங்க ஒரு 3 குழந்தைங்க நிற்கிறாங்க, ஒருத்தர்னால பார்க்க முடியுது ஒரு செவரை தாண்டி, அவர் ஹைட்டாக இருக்கார், ஒருத்தர் குதிச்சு பார்க்குறாரு, ஒருத்தர் ரொம்ப கீழே இருக்காரு, அவரால் பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து இங்கே வால் இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஃபென்ஸ் இருந்ததுன்னா அவங்க உள்ளேயும் போக மாட்டாங்க, ஆனால் 3 பேர்னாலையும் பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஃபென்ஸை போடுறது தான் ஈக்விட்டி. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது அதை கேட்கும்போது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அதை சொல்லும் போது, இப்போ அந்த ஃபென்ஸ் இருக்கும்போது இந்த நம்மளுடைய டிசபிலிட்டினால நம்மளால் இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஆழமாக கவனிக்கிறது தான் அந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன். இதுதான் அந்த ஸ்டார்ட் அப். அண்ட் அதை வந்து ஆர்கனைசேஷன்ஸ் அடாப்ட் பண்ணி அது ட்ரூ சென்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இஸ் பெனிஃபிட் டு தெம். இந்த கல்ச்சர் நான் இன்னும் நீங்கள் சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கல்ச்சரை இன்கல்கேட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்னால இன்னும் ப்ரொடக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. எக்ஸாக்ட்லி, சர்வேஸ் ஹேவ் ப்ரூவன் தட். So I personally see this as இந்த தாழ்வு மனப்பான்மையை உடைக்கும் போது he becomes so confident. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I see a lot of memes connecting CSK where they bring in any retired players and everybody, Dhoni gives them confidence. The சிட்டிக்கு பில் கொடுக்குற மாதிரி Dhoni gives them confidence so that everybody performs to their maximum. So I feel the same here. Whoever the person is, whatever their age is, whatever அவங்கள ஹைட்டோ வெயிட்டோ, whatever their physical structure is, I think more than everything, if they're given that confidence that you are the guy, I think they will be the guy. Yeah. So yes, so that is where DEI stands in the corporate world. Wonderful. And which is so when in fact நாங்க வந்து காலேஜுக்குலாம் போய் when we do our own campus interviews or campus லாம் பண்றோம்ல, அப்போ when we talk about our organization, we certainly always make sure that we're talking about the DEI policies of the company. அப்போதான் வந்து they will also be able to recognize that this company is a global company which takes care of everybody. அதனால அது வந்து வெரி ரெலவெண்ட் அண்ட் ஆஸ்பைரிங். when you're looking for an employment opportunity, அதை ஒரு ஃபேக்டராக பார்க்கறதுல தப்பே இல்லை. ஒரு கம்பெனியில் வந்து அவங்க எப்படி இன்க்ளூஷனை ட்ரீட் பண்ணுறாங்க, that itself will give you that psychological safety that நான் இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணால் என்னை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். புரியுது. wonderfully put. நான் ஆக்சுவலி இதை பற்றி ரொம்ப நேரம் பேசினதுனால I just want to ரொம்ப நேரம் சீரியஸாக கான்வர்சேஷன் பண்ணனால I just want to get inside. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த சொல்கிறீங்கல்ல, இது லைக் டைவர்சிட்டி இன்க்ளூஷன்ஸ் இந்த மாதிரி, இது வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கும். ஹாபீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதில் லைக் இப்போ இந்த ப்ராசஸ்லேயே இவர் கிரிக்கெட் ஆட வரும், இவருக்கு பாட வரும், இவருக்கு டான்ஸ் வரும், அந்த மாதிரி உங்களுக்கு? ஆமாம், எனக்கு மியூசிக் இஸ் அ ஹாபி. நானும் கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுருக்கேன். ஓகே ஓகே. அண்ட் ஐ லேர்ன்ட் இட் டூரிங் மை ஸ்கூல் டேஸ். அண்ட் நடுவில் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது I'll try to learn some Carnatic songs, and then some Bollywood classic songs-லாம் பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஹாபி. அண்ட் நெட்வொர்க்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீட்டிங் நியூ பீப்புள், அது ஒரு ஹாபி. I'm a certified coach, so coaching people into their own career aspects இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், mentoring coaching, அதுவும் ஒரு ஹாபியாக தான் நான் பார்ப்பேன். As you came up with Carnatic, I am also a Carnatic student. Wow, nice to know that. Okay. So why don't you let me hear a verse from you? I think நான் ப்ரிப்பேர்ட் இல்லை, பட் ட்ரை பண்ணலாம். ஸோ சார் கேட்டதுனாலையும் ஸோ ஆடியன்ஸ்க்காகவும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா படிச்சிருங்க. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய ஒருத்தும், காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய ஒருத்தும், காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவா ஓடி மறைஞ்சே. கண்ணில் வரும் காட்சி எல்லாம்
கண்மணிய உருத்தும் காணாத ஊருவோம் கண்ணுக்குள்ள எண்ணிக்கும் சாரும் ஹம்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ யா சார் coming okay I think I feel very refreshed. It feels like a interval block. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் சே. nice நல்ல ஃபீல் கிடைக்குது. மியூசிக் இஸ் மேஜிக் ஆல்வேஸ். yeah ஸோ ஹாபின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ஹாபி கூட ஒரு பர்பஸாக இருக்கலாம் ஆக்சுவலி ஒருத்தருக்கு. புரியுது. ஓகே ஏன்னா இன் ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்கனைசேஷன் சிஇஓஸே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லைக் இஃப் தெர் இஸ் அ எம்ப்ளாயி ஹூ வாண்ட்ஸ் டு climb மவுண்ட் எவரெஸ்ட், that employee should be in our organization அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில், புரியுதா? ஸோ அந்த பர்பஸ் இருந்தால் அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எனேபிளிங் கல்ச்சர் கொண்டு வரணும். ஓகே, ஒருத்தர் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண நினைக்கிறாருன்னா அவரை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஏன்னா தட்ஸ் an example to say that it's not just having some celebrities in the organization. அப்படி பார்க்காம every employee should have some purpose in the organization. And the organization should be structured or knitted in a way, stitched in a way that it should enable them to achieve that. Exactly. அங்கதான் வந்து again the concept of work life balance comes up, right? Okay. work life balance னு நிறைய பேசுவாங்க. Maybe I don't know if you really I'm actually not agreeing with the term work life balance because like இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல உங்களுக்கு work life balance இருந்திருக்காது. again பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது யூ ஷுட் நாட் ஜஸ்ட் லுக் அட் இட் ஃப்ரம் அ பேலன்ஸ் பியூரா ஒரு தராசை வச்சு அழைக்கிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது. இப்போ கரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு 5 days நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு கம்பெனியில், எனக்கு ஒர்க்கிங் டே இருக்குது, ரைட்? ஸோ இப்போலாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆர் ரியலி பிளெஸ்ட் போஸ்ட் தேங்க்ஸ் டு கோவிட். ஃப்ரம் அ பாசிட்டிவ் ஆங்கிள் ஐ வுட் சே தட் it put us into a kind of scenario. The entire world it has come into a hybrid culture, right? Work culture. So அது வந்து அது நம்ம யாருமே வந்து எப்போவுமே இமேஜின் பண்ணதே கிடையாது. Even tallest of the people in the world would have never even thought in their dreams that one day the whole world will start working from wherever they want, right? Even internet வந்தப்போ கூட இதை ஒரு கான்செப்டாக யாரும் கொண்டு வரலையே. இருந்தது லைக் ஒரு நீட் இருந்தால் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் an women employees are going on a maternity leave-னா நாங்கள் வந்து லீவ் முடிஞ்சப்பறம் they need more support-னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்போம். நீங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் த்ரூ இன்டர்நெட். இல்லை ஆக்சுவலி இது வந்து முன்னாடி இருந்தது இல்லை, ஆனால் செலக்டிவாக போயிட்டு இருந்தது. ஓகே, பட் இது ஒரு யூனிவர்சலாக அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கோவிட் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்மளுக்கு வேற வழியே இருக்குல்லையே கோவிட்ல. businesses have to run. We all that was the only was organizations profitable because AC போட வேணாம், அவங்க அவ்வளோ பெரிய ரூம்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம். of course அவங்க வந்து காஸ்ட் கண்டிப்பா அந்த காஸ்ட் சேவிங்ல அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சதோ அது to that extent profitability increase ஆயிருக்கும். ஏன்னா we saw a lot of articles saying companies have saved crores of money because of this COVID. It has happened, but at the same time companies have also invested in the IT infrastructure to upgrade that to do that, right? Remote எல்லாருக்கும் கொடுக்கணும் access. இல்ல அந்த சேம் டைம் அவங்க எவ்வளவு அதுல ப்ராஃபிட் எடுத்தாங்களோ, ஐ மீன் ப்ராஃபிட்ன்றத விட எவ்வளவு அதுல மிச்சம் பண்ணாங்களோ நிறைய incurred loss also. See, that was not intended to make profit. That was an, I would say that inevitable result ன்னு சொல்லலாம். அது eventually it became a profit for some organization, and அதுக்கு தக்க மாதிரி organizations have incurred loss because of business going down. அந்த டைம்ல வந்து business went down. So அத நான் வந்து ஒரு ஹைலைட்டா சொல்ல மாட்டேன். It's just by இல்ல generally media wants to இல்ல பட் அது ஒரு பை ப்ராடக்ட். அது அப்படி நடந்தது, அவ்வளோதான். ஓகே, அப்படி தான் சொல்லுவேன் நான். தட்ஸ் ஹவ் ஐ லைக் இட், டேக் இட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா நம்ம வந்து we were talking about work life balance, right? So it's about like how flexible an organization is to accommodate the daily needs of an employee, right? So இன்னைக்கு அங்கே தான் இப்போ நிறைய corporates have come up with hybrid work culture. Like நீங்கள் ஒரு 2 days maximum வரணும், minimum 2 days வரணும் கம்பெனிஸ்க்கு. Zoho மாதிரி institutions, a lot of companies, there are several companies have come with that policy where they feel that that's the right thing to do. And 2 days வந்து இதில் இங்கே வேணால் நான் வந்து அந்த
பெனிஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேவ் காஸ்ட் வரலாம், வேர் லைக் யூ டோன்ட் நீட் டு இன்வெஸ்ட் மோர் இன் யுவர் கெப்பாசிட்டி. இப்போ வந்து நான் ஏன்னா பிஸ்னஸ் ஹவ் பீன் க்ரோயிங் ரைட், நம்ம எக்கானமி க்ரோ ஆகுது, பிஸ்னஸஸ் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவ் நாட் எக்ஸ்பேண்டட் தேர் ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 2 days வந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு ரோஸ்டர் மாதிரி போகிறாங்க. லைக் ஒரு என்டையர் பாப்புலேஷனை வந்து குரூப்ஸாக பிரிச்சுட்டு நீங்கள் மண்டே டியூஸ்டே வாங்க, நீங்கள் டியூஸ்டே வெனஸ்டே, அப்படி தான் ஈவன் மை கம்பெனி ஒர்க்ஸ். ஸோ அப்படி வரும்போது இட் ஆல்சோ gives that opportunity to the company to unnecessarily not to invest in infrastructure, because அது ஒரு capital investment, right? And that was a right decision at that juncture when businesses were taking up, right? From the COVID hits la irundhu varumbodhu, that was a very wise decision. Wonderful. Both from a people angle, from a business angle, and even from a people perspective, நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு கிடைச்சது கரெக்டா. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது அதே ஒரு பெரிய blessing to say that work life balance creep in ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றேன். பட் அதை வந்து ஆர்கியூ பண்றவங்களும் இருப்பாங்க. லைக் நான் வீட்டில் உட்காந்து, நான் ஆக்சுவலி வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சா இன்னும் நான் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து இங்கே ஒரு டவுட், இது ஆக்சுவலி வந்து it has increased flexibility and productivity for companies or employees? For both I would say. நம்ம எப்படி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்கிறது பார்க்கலாம். ஓகே ஓகே, that's how I would see it. And நான் தான் நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் அக்ரி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அதில் ஒரு அக்ரி ஆர் டிஸ்அக்ரி பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் people in your stature, of course it is very easy for you to put inside, but ana வந்து I think when you get inside corporate, நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன். இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு I am coming to that actually. நான் இதை ஒரு யூனிவர்சலா பார்ப்பேன். இட்ஸ் நாட் தட் ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிறவங்க, ஒரு ஹையர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. பாலிசிஸ் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. அங்கே தான் வந்து ஃபார் எனிபடி ஹூ இஸ் கெட்டிங் இன் டு அ கார்பரேட், இதை ஒர்க் லைஃப் பேலன்ஸே பார்க்காம நான் வந்து ஐ வில் சே தட் ஒரு டிசிப்ளினாவே பார்க்கலாமே. ஒரு டிசிப்ளினா பார்த்தா இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், அங்கே வந்து 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா அது ஒரு டிசிப்ளின், ரைட்? யூ பேட் ஃபீஸ், நீ வந்து அதனால யூ வில் நாட் கோ அண்ட் ஆர்கியூ தட் நான் லேட்டாக வருவேன் அதனால நீ 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணால் அது முடியாது, ரைட்? ஸோ அது ஏன்னா அந்த ஒரு டிசிப்ளின்ங்கிற ஒரு கல்ச்சர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுனா எங்களுக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி இருக்குது. எனி எஜுகேஷன் சிஸ்டம் யூ கோ, தட்ஸ் அ பேர் மினிமம் திங். ஓகே, நான் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கிறேன். நம்ம கார்பரேட் லைஃப்பில் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசினது இங்கே கனெக்ட் ஆகுது, அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம கார்பரேட் லைஃப்பில் வந்து இது வந்து இந்த ஜாலி, நம்ம வந்து உள்ளே வந்தால் இந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சர், வி கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், வி டென் டு ஹாவ் திஸ், நம்ம ஃபேன்சி கிளாத்ஸ் போட்டு ஒரு 5-star பில்டிங்குள்ளே ரோம் பண்ணுவோன்றதை விட நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலாக மாறணும். மாறலைனா ஹி வில் லூஸ் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஹி வில் இப்போ நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலைல 7 மணிக்கு எந்திரிக்க முடியும், ஏஞ்சி கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட முடியும். நைட்டு 2-3 மணிக்கு படுத்தா ஆப்வியஸ்லி புரியுது, தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அந்த நம்ம ஏதாவது நான் சரி ஆஃபீஸே போகல, நான் என்னோட ஓன் ஷாப்பே வச்சிருக்கேன், நான் காலையில் 7 மணி ஒரு 8 மணிக்கு நான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணலன்னா வாட் வில் ஹேப்பன் டு த கஸ்டமர்ஸ் ஆர் கமிங் இன் தட் அவர் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் லூஸ் தெம், ரைட்? ஸோ அது எல்லா இடத்துலையுமே டைமிங்கிறது எசன்ஸ். ஸோ டிசிப்ளினை வந்து கொஞ்சம் மூவ் இன் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் அதை வந்து ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் நான். ஐ வுட் சே தட் அதை வந்து கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணாமல் ஒரு அங்கே தான் ப்ரையாரிட்டைசேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் கம்ஸ் இன், ரைட்? ஏன் சொல்ல வரேன்னா இட் லிங்க்ஸ் பேக் டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். புரியுது. நம்ம எல்லாமே ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஒரு டே டு டே லைஃப்பை வச்சுருந்தோம்னா அப்போது வந்து யூ வில் கெட் adequate opportunity and time to do your work in a meaningful manner and full-fledged manner. And அந்த behavior demonstrate ஆகும்போது even within the office culture, your higher ups or your superior வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே அதை நீங்கள் ஒபீடியன்ட்னு சொல்லலாம், டிசிப்ளின்னு சொல்லலாம், சின்சியர்னு சொல்லலாம், என்ன வேணால் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, synonyms are there. But in a sense that person is dedicated, is he or she is giving the best into the work. So அதனால ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சரி ஓகே ஒரு டியூஸ்டே எனக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குது, சம்திங் இஸ் தேர், ஐ ஹேவ் டு லீவ் ஏர்லி, நம்ம வந்து நம்மளோட கிட்ஸை பிக்கப் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி யூ கோ அண்ட் ஆஸ்க் பர்மிஷன்ஸ், ஆட்டோமேட்டிக்லி யூ டென் டு பி ஒரு எத்திக்கலாக வந்து ஒரு பாண்டிங் வந்துருவாங்க within your boss and hey this person is always doing the right thing, right? I mean அனாவசியமாக இவரை நம்பி நம்ம வேலை கொடுக்கலாம். அங்கதான் அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஆஃப் கோர்ஸ் இன் மை ஆர்கனைசேஷன் இட்செல்ஃப் நான் வந்து இன்னொரு 2-3 பேர் இவங்கள நம்பி இந்த வேலைலாம் ஈவன் இஃப் ஐ அம் நாட் தேர் தே வில் டேக் கேர் ஆஃப்
ஸோ அது அங்கே தான் ட்ரஸ்ட்டுங்கிற கான்செப்ட் க்ரீப்ஸிங். ஸோ நான் ஒரு ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கணும்னா ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கிறது இட் இஸ் நாட் அகைன் பீப்புள் கன்ஃபியூஸ் லாயல்ட்டி ஃபேக்டர். நான் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப வருஷமா அதனால நான் ட்ரஸ்ட் வர்தின்னு சொன்னால் அது வேற. தட்ஸ் நாட் த வே ஐ எம் லுக்கிங் அட் இட். 4 நாள் ஒர்க் பண்ணாலும் கூட நீ வந்து உன்னோட வேலை நீ கரெக்டாக பண்ணுற, யூஆர் ஃபாலோயிங் தி டிசிப்ளின் ஆஃப் தி ஆஃபீஸ் கல்ச்சர், யூ ஆர் ஃபாலோயிங் த ட்ரெஸ் கோட் கல்ச்சர். நீ வந்து ஏன்னா யூஆர் மீட்டிங் கிளைண்ட்ஸ் ஆர் யூஆர் டாக்கிங் டு கிளைண்ட்ஸ் ஓவர் கால்ஸ். அதனால நான் வந்து இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணாமல் நான் வந்து கம்பெனிக்கு தேவைப்படுற மாதிரி ரிக்வயர்ட் ஹவு இன் தட் செட்டப். இதை வந்து நீங்கள் சொல்கிறது போது எனக்கு புரியுது. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இதை ஒரு இம்போசிஷனாக பார்க்காம இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, நான் ஒரு கரியர் ஜேர்னியில் இருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஷனலாக எவால்வ் ஆக போகிறேன். ஸோ அதனால இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் லைஃப். இது வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போது திஸ் ஆஸ் ஐம் an entrepreneur, you are a corporate person, I can see so much resonation. இப்போ என்னன்னா நிறைய பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் இருக்கணும், நம்ம ஆண்டர்ப்ரனர்னால் என்ன வேணால் பண்ணலாம். டு பி ஹானஸ்ட், இன்றைக்கி நான் உங்களை பார்க்க போகிறேன் ஒரு கார்ப்பரேட்டான ஒரு கார்ப்பரேட் பற்றி பேச போகிறோம். ஒரு இப்போது கார்ப்பரேட் கல்ச்சர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனலிசம் பற்றி பேச போகிறோன்றப்ப ஐ கம் இன் அ சூட், யூ ஆல்சோ கம் இன் அ சூட். ஸோ நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறனாலும் ஃபார்மல்ஸில் தான் போகணும். ஐ கான்ட் கோ இன் அ பேகி கிளாத்ஸ். Exactly. I can do something like that. So when we are doing entrepreneurship, when we are doing corporate, both professionalism being professional is complete professional. அதுக்கு ஒரு etiquettes னு ஒன்னு இருக்கு. ஆமா. சோ அது வந்து அது ஏன் வெச்சாங்க எதுக்கு வெச்சாங்கங்கிறது இங்கயாவது 4 பேர் சொல்லுவாங்க, தம்பி இங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வா. கார்ப்பரேட்ல அது you will have senior, நீங்க இருப்பீங்க உங்க ஜூனியருக்கு இப்படி சொல்லுவீங்க. அங்க entrepreneurக்கு அவனா தான் டிசைட் பண்ணிக்கணும். Exactly. Unless and until I have a friendly Krishna Prasad. So like நான் இங்க என்ன அப்சர்வ் பண்றேன்னா, இங்கே வந்து இந்த டிசிப்ளின் இன்கல்கேஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இதை வந்து ஒரு ஃப்ரீடம்ன்ற கான்செப்ட். இது ஆக்சுவலி நான் இது இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற கான்வர்சேஷனை 2ஆக டிவைட் பண்ண பார்க்குறேன். ஒன்று வந்து கார்ப்பரேட் மேலே இருக்க மாபெரும் கிரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் IIMs and IITs வேர் தே டாக் அபவுட் திஸ் 1 crore packages. 1 கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் அப்படின்னா வி சி அ போஸ்ட் ஆன் Instagram which has been like for millions of people. ஓகே, ஸோ அது ஒரு ஆஸ்பிரேஷன் ஆகிடுது. இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, they think it as a final goal. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜேஇ படிக்கிறாங்களோ இல்லைனா வந்து ஒரு ஐடி படிக்கிறாங்களோ அவங்களோட ஃபைனல் கோல் வந்து அந்த 1 கோடி ரூபா பேக்கேஜை ரீச் பண்ணுறதா இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பர்பஸ் பற்றி பேசணும், டைவர்சிட்டி பற்றி பேசணும், நிறையா வந்து ஒரு பிகர் கோல் பற்றி பேசணும். ஸோ ஆனால் வந்து இந்த நம்பரை போடும்போது, இது 1 கோடி ரூபான்ற நம்பர் போடும்போது ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு பார்க்க நானே இப்போ டுடே ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் கனெக்டிங் வித் பீப்புள் லைக் யூ, லேர்னிங் சம்திங். I have somewhat understood that what is the actual reality there, what we actually need. But for a guy who doesn't know that, இப்போ என்னையே வந்து அவ்வளோவா எனக்கு பெருசாக தெரியாமல் நான் ஒரு 11th படிக்கும்போதோ 10th படிக்கும்போதோ வந்துட்டு 1 கோடி ரூபா பேக்கேஜ் அப்படின்றப்போ எனக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையனா எங்கள் அப்பா 1 கோடி ரூபா வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், அப்போ நான் வந்து 1 கோடி ரூபா பேக்கேஜ் எடுத்தேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பாக்லிங் சேஸாக தான் இருக்குமே தவிர, ஐ திங்க் அந்த நம்பர் கேம் ஒன்று இருக்குது. இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் திஸ் கார்ப்பரேட். Completely everybody is saying I'm going to start a business. Everybody. I'm not talking about, of course I'm one of the people in that category, but I'm not a hater of corporate culture or something. I like doing business, I'm doing. That is not that in the rat race. I'm not portraying this. இப்போ இந்த கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ டபுள் சைடாக பிரிக்கிறோம். இங்கே வந்து இது வந்து எப்படி பார்க்கணுன்னா, லைக் அட்லீஸ்ட் இஃப் ஹேவ் டு ரியலி அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கரியர் ஆஸ்பிரன்ஸ், இது இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி தெர் இஸ் அ மித் ஃபேக்டர் தேர், அது ஒன்று சொல்லுவேன். அண்ட் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஹேவ் ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ஆஸ் அ கோல் ஐ ஹவ் டு ரீச். இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபா அந்த மாதிரி நம்பர் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் மணியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை. ஐ வில் பி குவைட் ஆனஸ்ட் வித் யூ. ஐ மீன் மணியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைன்னா இட் இஸ் நாட் டெஃபினெட்லி ஐ கேம் ஃப்ரம் அ லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். இன் த பிகினிங் அப்போ கண்டிப்பாக அந்த மணின்ற ஒரு நம்பர் இருந்திருக்கும். இல்லை, மணி இருந்தது, பட் நம்பருங்கிறது இருக்குல்ல, பிகாஸ் அப்போலாம் அந்த அவேர்னஸும் இருக்குல்ல. ஆமாம், அப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராம் and அப்போதான் ஆர்குட் வர ஆரம்பிச்சது, which was again a different story. So நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி ஜாப் ஆட்ஸ் வரும்ல, அதுல பேக்கேजेस போடுவாங்க, அப்படிதான் இருக்குது. அது பெரிய எஃபெக்ட் க்ரோர்லாம் அப்போலாம் கிடையாது, லாக்ஸ்ல இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மந்த்லி 1 lakh சம்பாதிச்சாலே ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் that has its had its அப்போ இதுதான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஆட்னால உங்களுக்கு பெரிய அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை.
கண்டிஷனிங் எஃபெக்ட் இல்லை. ஆனால் இப்போ ரிப்பீட்டடாக அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இது ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. it's a bubble, I would say. It's a definitely myth factorன்னு சொல்லணும். அதை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுண்டா போறோம்னு. இது எனக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்றீங்க. Certainly, I'll give you perspective also and I'll also break some myths over here. ஒன்று வந்து and நான் வந்து and I don't want to talk for the sake of speaking. I really want to send a message that my mentors and my seniors had always told me that if you have knowledge, you keep continuously upskill yourself and knowledge la invest பண்ணிட்டே போகும்போது you deliver what you are supposed to deliver from a work perspective, money will automatically follow. இது ஒரு ட்ரூ I would say that in a sense because it applies not only just working in a corporate, even in a business. நம்ம வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே போனால் கஸ்டமர்ஸ் வருவாங்க. Don't concentrate on the financial result. It will have its own priority. கண்டிப்பாக வந்து there's nothing wrong in saying that நான் இந்த இயரில் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த இயரில் நான் வந்து ஃபைனான்ஷியலி இவ்வளோ அப்கிரேட் ஆகணுங்கிறது இஸ் a smarter way of looking at it. கண்டிப்பாக இருக்கணும், அந்த கோலும் இருக்கணும். that should equally be there in your top 3 goals ன்னு சொல்லுவேன் நான். But at the same time it should have you should not just get carried away with these numbers. First of all, the moment you start getting carried away with your numbers, your whole priority will be like only how to achieve that number. என்ன பண்ணா அதை அச்சீவ் பண்ணுவேங்கிற இதில் போகாமல் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரியர் அண்ட் தென் நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அகெயின் பர்பஸ் ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர். நம்ம அதை அப்ஸ்கில் பண்ணணும், நம்ம வந்து இன்னோவேட் பண்ணணும். If you take all these distinct Apple phone எடுத்துக்கோங்க, like every time they come up with something innovations, right? அங்கே தான் வந்து continuous upskilling for students comes in. ஸோ அதுக்குன்னு ஒரு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் நம்மளோட டீமில் ஒரு டீம் எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் பண்ணுறாங்கன்னா எப்படி நான் வேல்யூ ஆட் தரேன், எப்படி நான் பண்ணுற ஒரு ஒர்க்கில் கிளைண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுது, இல்லை நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரேன், ஒரு எஃபிஷியன்சி கொண்டு வரேன், ஒரு ப்ராடக்ட்டை நான் டிஃப்ரெண்ட்டாக டெவலப் பண்ணுறேன், அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். புரியுது. இதை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே கிளியர்லி யூ ஆர் ஆடிங் வேல்யூ. வென் யூஆர் அங்கே வேல்யூங்கிற வரும்போதே வந்து company is going to receive okay, money. You are helping them make money. They will definitely automatically compensate you, and your organization will definitely charge the customer to get there. Organization receives the money, and then in your own performance appraisal, you become an asset there. In your own performance appraisal, you take the benefit of that, right? So that is how very clearly it's a proven thing that you focus, you add value, money follows you. இங்கே நான் நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு நம்பரை மட்டுமே மைண்டில் வச்சு அதை கோலாக அதே வந்து டெய்லி நினைக்கக்கூடாது. ஆமாம், அதை நீ வச்சுக்கோ. ஒரு 2 இயர்ஸில் நான் இதை அச்சீவ் பண்ணணும்னா யூ ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் டு சி வாட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எடுத்தேன்னா நான் அந்த கோல் ரீச் பண்ணலாம். அண்ட் அதை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவேன். அதே வந்து நான் டெய்லி கிரேஸாக வச்சுட்டே இருந்தால் அது வந்து தென் யூ வில் நாட் ஹேவ் டைம் அண்ட் மைண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் சப்போஸ் டு ஃபோக்கஸ். அதை ரீச் பண்ணுறதுக்கு நீ ஒரு ABCD யூ நீட் டு டூ இட், ரைட்? A யூ நீட் டு ஃபர்ஸ்ட் லேர்ன், அண்ட் B யூ நீட் டு ப்ராக்டிஸ் தட், and then you have to excel in that. ஒரு எக்ஸ்பர்ட்டாக எவால்வ் ஆகணும். and then அதை நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் மேட்ச் பண்ணி அதை ஒரு வேல்யூ ஆடாக கொண்டு வந்து கொடுத்தது தான் ஆன் த டேபிள் ஆர் சர்வீஸாக நான் கொடுத்தா தான் அந்த ரெக்கக்னிஷனே வரும். இது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ஆன்சராக பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னப்போ அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி கோல் வைக்காதீங்க, வேலை செய்கிறது மட்டும் கோலாக வைங்க நீங்கள் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அது ஒரு கோலாக வச்சுக்கோங்க. ஆனால் பிரைமரி கன்சர்ன் இஸ் இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து எப்படிலாம் நான் வந்து அகைன் இங்கே தான் இட் ஆல்சோ டைஸ் பேக் டு யுவர் எஜுகேஷன் அண்ட் அகாடமிக்ஸ், ரைட்? நான் அதுக்காக நான் ஏதாவது படிக்கணும், அடிஷ்னலாக கோர்ஸ் படிக்கணும், இல்லை இப்போ தான் வந்து AI அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து புது ஏரியாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் அதை யூஸ் பண்ணி நான் வேல்யூ ஆட் பண்ணணும்னா அதை பற்றி படிக்கணும்ல, அதை பற்றி கோர்ஸ் பண்ணணும்ல. So again it comes and circles back to your upskilling னு சொல்லுவேன். Correct. Okay, to be relevant in today's corporate scenario, in the corporate world, you have to prioritize upskilling. Okay. And reskilling yourself. And இது நான் நிறைய லெக்சர்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பீட்டர் ட்ரக்கர் என்ன சொன்னார்னா, in 21st century the only skill that will be relevant will be skill to reskill or upskill yourself. And it is very true. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, டெக்னாலஜியாக இருக்கட்டும், மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ப்ரொஃபஷனல் ஆங்கிளில் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணீங்கன்னா யூ ஷுட் நோ ஹவு டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அது தெரியலனா யூ வில் பிகம் irrelevant
அண்ட் அங்கே வந்து யூ கான் கம்ப்ளைன் ஐம் நாட் ஏபிள் டு அச்சீவ் மை கோல்ஸ். புரியுது. ஸோ அந்த அப்ஸ்கில்லிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வுட் சே. ஸோ ஈவன் ஃபார் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ்ஃபுல் என்னோட ஓன் கேஸாக எடுத்துனா கூட இன்றைக்கி வந்து இஃப் ஐ கோ டு மை ஹையர் அப்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் வாட் இஸ் மை ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு பொசிஷனில் எப்படி ரிலவெண்ட்டாக இருக்கீங்க, இது வரைக்கும் ஓகே நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு என்ன இது surety for I think you're doing it great now. So and the surety illa always see when you are at your best also, okay, you will always aim to be better than today, right? இல்லை நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, நான் உங்ககிட்ட பேசும்போது அஃப்கோர்ஸ் ஃபார் அ பர்சன் ஆஃப் யுவர் ஏஜ் வி ஹாவ் அ வெரி பிக் ஏஜ் கேப். I'm almost in my 20s and you're almost in your 40s, and when we have such a age gap, I didn't feel that you were lacking information of what is going on in our world also. You were actually general information. General information எல்லாருக்குமே தெரியுது, ஏன்னா தேங்க்ஸ் டு இன்டர்நெட் அண்ட் தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. And in the professional space also நம்ம பண்ணுற ஒர்க்கில் நம்ம பண்ணுற ஜாபில் எது ரிலவெண்ட். ஸோ அங்கே அதான் அகெயின் பீங் எ டிஃப்ரென்ஷியேட்டர். நான் எப்படி இன்னொருத்தர் எல்லாமே கம்பேரிஷன் தான் இன்னைக்கு. இப்போ வந்து ஒரு அகைன் கார்பரேட்டில் போகலாம், ஏன்னா கார்பரேட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு பண்ணுறாங்க. பண்ணும்போது ஆல்வேஸ் யூ ஆர் ரேட்டட் இன் கம்பேரிசன் டு அதர்ஸ், ரைட்? அப்படி தான் வந்து கான்செப்டே. ஸோ அதை வந்து நம்ம அக்ரி பண்ணலாம், டிஸ்அக்ரி பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட்னு சொல்லுவேன். புரியுது. யூ ஹாவ் டு அக்செப்ட் தட். ஸோ அங்கே வந்து அந்த அக்செப்டன்ஸுக்கு நம்ம ஒரு லெவலில் ஹையஸ்ட் பர்ஃபார்மராக இல்லை பெட்டர் பர்ஃபார்மராக இருக்கணும்னா நம்மளுக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். வி ஹேவ் டு பிளான் ஃபார் அவர் செல்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் டேக் டைம் அவுட், ஸ்டடி. புரியுது. ஸோ அங்கே தான் வந்து இட் இஸ் அப்ஸ்கில்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் வி டைவர்ஸ் ஃப்ரம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லேருந்து இங்கே வந்துட்டோம். ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் ஆன் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே. ஸோ நான் எதுக்கு வி வர் டாக்கிங் அபவுட் த டிசிப்ளின் ஃபேக்டர் அண்ட் நம்ம எப்படி இருக்கணும், அந்த டைம் ஷெட்யூல், ப்ரையாரிட்டைசேஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரையாரிட்டைசேஷன் நம்ம வச்சுருந்தா நம்ம பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், அந்த டைமுக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் வில் ஹேவ் தட் அடிஷ்னல் டைம் ஆன் ஹேண்ட் டு டூ திங்ஸ் வாட் வி ரியலி வாண்ட் டு டூ. நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன் ஈவினிங்கில், இல்லை நான் ஒரு பேட்மிண்டன் போகிறேன், இதெல்லாம் நான் போகணும்னா எனக்கு வந்து நான் ப்ரையாரிட்டைசேஷனை வந்து ஃபோக்கஸாக வச்சுக்கணும். ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணாலே ஐ வில் பி ஏபிள் டு டேக் தட் அன் ஹவர் ஆர் எக்ஸ்ட்ரா அவுட், ரைட்? டிராஃபிக் இருக்குது இன்றைக்கி, நான் இன்றைக்கி சப்போஸ் ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ், ரைட்? இன்றைக்கி என்னோட ஆஃபீஸில் அட்டென்ட் பண்ணுற நாள்னா அன்றைக்கி பிளான் பண்ணிக்கணும். லைக் ஓகே, நான் காலையில் அந்த 9 o'clock clock in பண்ணணும்னா 8:30 கூட வரலாம். See, when the traffic is, you can always try to flex yourself and say that ஏன் 8:30 சொல்கிறேன்னா அந்த 7:30 to 8:30 டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ நான் அதை இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ஸ், கார்பரேட்ஸ் அக்செப்ட் தட். நீ வந்து ஏர்லியாக வரையா, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஈவன் இஃப் யூ ஆர் லீவிங் லேட், ஓகே, அன்லெஸ் யூ ஹேவ் சம்திங் ரியலி அர்ஜென்ட் டு பி டன் இன் ஆஃபீஸ், யூ பிளான் டு லீவ் லேட், லீவ் early. So அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்க கொடுக்குற கன்க்ளூஷன் வந்து it is your discipline which will help you to get that balance. If you are indisciplined, you have to come under that. And it is not about like working 9 to 5 is work life balance. It's about in a week னு ஒரு சிம்பிளாவே எடுத்தனா கூட அந்த வீக்ல நான் வந்து என்னோட பர்சனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றேன்னா நான் am able to at least go twice or thrice in a week to a gym or spend time with my family. எனக்கு பிடிச்ச OTT நான் பார்க்கறேன் in the weekends. எனக்கு வீக்கெண்ட்ஸே ஒரு ஃப்ரீயா கிடைக்குது. ஒரு ஆவரேஜாக எடுத்தோம்னா கூட in a year நான் majority. Is there any rule that the manager or the boss should not call the employee on Sunday? Work life balance claim பண்ற companies ideally, flexibility claim பண்ற companies ideally should not do that. ஏன்னா அது பண்ணுறாங்கன்னா there is also something which the company has to improve from a manager standpoint. பட் ஆனால் இன்றைக்கும் ஏகப்பட்ட பேர் சண்டே கூப்பிடுறாங்க. ஸோ அங்கே தான். ஸோ when I'm talking for a public at large, I would say that both managers and employeesக்கு இதில் வந்து மெசேஜ் இருக்கு. ஓகே, இப்போ நானே ஒரு as a manager if I have to speak, நான் என்ன ப்ரையாரிட்டைஸ், என்னோட ஒர்க் நான் நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன்னா I will give importance to my team also, members to prioritize them, their work. அவங்களுக்கும் வந்து நான் சொல்லுவேன், why don't you prioritize your work so that you don't disturb me when I am in weekend and I don't disturb you. It's a give and take. இது வந்து டபுள் சைடு. இப்போ அவங்களுக்கு ஏதாவது முடியலனாலும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. Perfectly பண்ணுவாங்கல்ல. ஆமா. ஏன்னா இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அண்ட் அவங்க வந்து பண்ற ரிவ்யூ அவங்களோட அது சாட்டர்டே நைட் கொடுத்தாங்கன்னா சண்டே ஆட்டோமேட்டிக்கலி அது காஸ்கேடிங் இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் பிளானிங் பண்ணணும். அண்ட் அது நம்ம எவ்ரி ஆர்கனைசேஷன் வில் ஹேவ் தட் as an important training aspect where you are doing a project na and project planning ரொம்ப important. இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் சாட்டர்டே சண்டே வந்து லீவ் இருக்குமா இல்லை வெறும் சண்டே அந்த மாதிரி?
It depends actually. On the Most of the organization. multinational companies work 5 days a week. அது தெரிஞ்ச விஷயம் தான், இதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. There are companies who may have like second Saturday and fourth Saturday as holidays. அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்கு. So they have holidays, but நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா it's based on the employees and the manager and the people surrounding there. It's the work culture that they decide that they should not be disturbed on the weekends. And they should also not disturb the employees on a weekend, and it's vice versa. And it prioritization applies to everybody. It's not, I'm not saying only to the employees. Okay, discipline அந்த வேலை எப்படி முடியுது எல்லாருக்குமே, right from the top person in the organization, CEO ல இருந்து எல்லாருக்குமே, லாஸ்ட் டீம் மெம்பர், ஜூனியர் மோஸ்ட் டீம் மெம்பருக்கும் இந்த prioritization இருந்தால் தான் அவங்களோட ஒர்க்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிற மெசேஜ். புரியுது. திஸ் சைட் ஆஃப் ஆக்சுவலி யூ புட் இட் ஸோ வெல். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு, அதாவது வந்து நிறைய பேர் இந்த நொண்டி காரணம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா, என்னால் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை, நான் வந்து எனக்கு டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? when we go to the root cause of it, he slept late or he woke up late or he didn't fix in the schedule. So if he fix in the schedule, he will actually get a very good free time which he doesn't have to like take it from the normal time. And see, this could also again இதை நான் ஒரு ஸ்டீரியோடைப்பாக பண்ணணும்னு, ஏன்னா ஒரு ஆங்கிள் பாசிபிலிட்டி இருக்குது where people may perceive this differently, saying that அப்போனா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே டைம் ஷெட்யூல் படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவேன்னு ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கும் நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பேன். நான் இஃப் மெஜாரிட்டி நோபடி கேன் ஃபாலோ 100%, அது முடியவே முடியாது. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், ரைட்? பர்சனல் சைட்லயும் ஃபேமிலி இஸ் ப்ரையாரிட்டி. பர்சனல் ப்ராப்ளம் வந்தா 4 நாள் லீவ் போடணும். திடீர்னு ஏதோ ஒரு வீட்டில் சம் ரிப்பேர் ஆகிடும், மோட்டர் ரிப்பேர் ஆகிடும், இல்லைனா சம்திங் வில் ஹேப்பன் அண்ட் அதுக்கு நான் டைம் டிவோட் பண்ணணும்னா, அந்த மாதிரி uncertainties again, I'm touching upon a very very important I would say that a business concept called uncertainty. Uncertainty in the business லயும் வரும், personal space லயும் வரும். ஸோ அந்த uncertainty நான் வந்து அட்ரஸ் பண்ணணும். அந்த டைம்ல வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும்னா, நம்ம பிளானிங், நம்ம ப்ரையாரிட்டைசேஷன் ஆவரேஜாக ஒரு நல்லா பண்ணிட்டு போனோம்னா அன்சர்டனிட்டியை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். புரியுது. அப்போது வந்து நான் லீவ் கேட்டேன்னா கூட, இப்போ நான் டெய்லி லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழுந்துட்டு நான் டெய்லி பர்மிஷன் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தேன்னா ஓகே, அது ஒரு பேடாக போகும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகும், ரைட்? புரியுது. ஸோ நம்ம ஒரு நார்மல் டிசிப்ளின் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், லார்ஜ்லி மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு இட் வில் பி ஈஸி டு ஹேவ் தட் கான்வர்சேஷன். நான் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கேட்கணும், ஓவர் டைம் பண்ணாமல் நான் வந்து பர்மிஷன் கேட்கணும், இல்லைனா நான் என்னோட பர்சனல் திங்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அப்போது அதுதான் ரியல் பேலன்ஸ்னு சொல்லுவேன். புரியுது. Creating and carving your own time into in a mix where you are able to successfully handle both. புரியுது. So going as a conclusion of that, I would like to go to the next topic using that which you said. இப்போ இங்கே அந்த டிசிப்ளின்ட் அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்கள் பேசும்போது அதை நான் ஸ்டீரியோடைப் பண்ண விரும்பல. ஆனால் இது வந்து நம்ம வாழ்க்கையை ஈஸியாக ஆக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அங்கேருந்து நான் இன்னொரு பாட்டுக்கு போகிறேன். இந்த outrageous hate to corporate lifeனு ஒன்று இருக்குது. ஒரு சைடு பயங்கர அதுக்கு ஹைப் இருந்தாலும், எப்படி ஒரு ஹீரோக்கு 2 சைடு அந்த ரெண்டு மத்தளத்தோட 2 பக்கத்துலேயும் அடின்ற மாதிரி, ஒரு சைடு வந்து பயங்கரமாக அதை வந்து பூஸ்ட் பண்ணி, அதை வந்து ஹைப் பண்ணி அது ஒரு நெகட்டிவாக ஆகுது. இன்னொரு சைடு வந்து ஆக்சுவலி நெகட்டிவாக இது வந்து ஹேட் பண்ணுறாங்க டேரெக்டாக. அது எப்படின்னா, இந்த கார்ப்பரேட் லைஃப் இஸ் அ ராட் ரேஸ், அது வந்து நான் போகக்கூடாது, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிச்சிருக்கு பண்ணுறேன், எனக்கு கார்ப்பரேட் பிடிக்காமலாம் இல்லை. ஈவன் I aspired to get inside a corporate. I wanted to do CAT and I wanted to do MBA in IIM and walk inside a corporate. But like later I loved doing this. I loved building my own team business. So I started doing this. இப்போ இந்த outrageous hate இருக்குல்ல, இந்த கார்ப்பரேட், இந்த ராட் ரேஸ்ன்றாங்க, இது வந்து ஒரு மாதிரி இங்கே வந்து நம்மளால் ஃப்ரீடமாக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த டிசிப்ளின்டாக இருக்கிறது, அந்த பர்டிகுலர் ஃபார்மட் ஃபாலோ பண்ணி இங்கே நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த டேஸில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒருத்தர் எனக்கு சொல்கிறதா என்னால் பண்ண முடியாது அப்படின்றது இட் இஸ் க்ரோயிங் இன் டீனேஜர்ஸ். அது வந்து ஒரு அவுட்ரேஜஸ் ரெவல்யூஷன் மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து ஐ திங்க் மெயின் ரீசன் இஸ் இந்த கோவிட்ல இதுவும் நடந்தது. when we see internet is completely full of இது வந்து மேட்ரிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, I am personally not a big believer of that, but like when we come inside in a very broader perspective, what I observe is இந்த கார்ப்பரேட் கல்ச்சரை இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது சேம் திங் தான் வந்து நானும் ஃபேஸ் பண்ணுறேன்.
நானும் வந்து நான் டிசிப்ளின்டாக இருக்கணும், இந்த மீட்டிங் போகணுன்னா இந்த மீட்டிங் போகணும். இன்றைக்கி நம்ம வந்தோம், வி வேர் ½ hour பிஃபோர், லைட் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே டைம் ஆச்சு. ஸோ நம்ம வந்து லேட்டாக வந்திருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் டைம் ஆகிருக்கும், நம்ம இன்றைக்கி நிறைய ரெண்ட் பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஐ பர்சனலி திங்க் தட் இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சாகணும், எது பண்ணுறதா இருந்தாலும் தே நீட் டிசிப்ளின். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தட் இது அவுட்ரேஜஸ் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதுவும் கொஞ்சம் ஹைப்டு தான் சொல்லுவேன். சி எல்லா சிஸ்டம்லேயும் எவ்ரி திங் இஸ் ஹேவிங் போத் பீப்புள் டோன்ட் அக்செப்ட் தட், டிஸ்கரேஜ், கிரிட்டிசிசமும் இருக்குது. ரீசெண்டாக நிறைய இருக்கிறதுங்கிறது அகைன் உங்களோட இன்ஸ்டாகிராம் கான்செப்ட் தான் உங்களுக்கே சொல்லுவேன். நிறைய அதை பற்றி பேசுகிறவங்கள நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தால் அது நிறையா இருக்கிற மாதிரி தோணும். இல்லை இது நான் ஓவராலாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரீசெண்டாக when we compare the statistics of there was a time when corporate was very loved. ஸோ அப்போ வந்து we didn't find this much hate. பட் நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, அந்த டைமில் வந்து இதை நான் ஒரு ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிடாகவே எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் அஸ் அ டைம் ஃபேக்டர் டிவிஷனுக்காக. அட் த டைம் இஃப் கார்பரேட் வாஸ் லவ்டுன்னு சொன்னால் அப்போ தான் இன்னும் 5 day வீக் கம்பல்சரி போக வேண்டியா இருந்து. இப்போ இருக்கிற சினாரியோட நம்ம இன்ஃபேக்ட் ஆல் கார்பரேட்ஸ் ஹவ் கிவன் த ஃப்ளெக்சிபிலிட்டி. அங்கேயும் வந்து நான் கார்பரேட் கல்ச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா தென் யூ ஹவ் டு பிக் அண்ட் சூஸ் அண்ட் தென் சி who's right, who's wrong. I don't want to get into right or wrong side of it. See, criticism again, it's a perspective for of a person and avangaloda individual experiences and avanga yara kekranga, who has shared their experiences, other base panni irkalam. Okay, so but idu or general ah paakumbodhu today I think everything is on social media and everybody is outspoken. Any problem anywhere happening in a corner of a corporate, it comes out. இங்கே வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னன்னா, சோஷியல் மீடியா விட the movies today, அது ஒரு டாபிக்கா எடுத்து எல்லாரும் பேசினா அது ஒரு பெருசா தான் தெரியும் நமக்கு. பட் அகைன் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்து இட்ஸ் a mix னு I would சொல்வேன். in some corporates definitely it is better னு சொல்றேன். நீ ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் பார்க்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல பேக்கேஜோட வேலை கிடைச்சா போயிடுவாங்க அப்படின்ற ஒன்று. அதுதான் அங்கதான் ஹியூமன் ஃபேக்டர் கம்ஸ் இன்டு ப்ளே. நம்மளுக்கு வந்து பணம்னு ஒரு தேவைன்னு வந்ததுன்னா நம்ம வி வில் கோ அண்ட் சரி கல்ச்சரை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ரெலவெண்ட்டான ஜாப் கிடைக்குது ஒரு ஆர்கனைசேஷன்லனா அங்கே நம்ம கல்ச்சரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமா? ஓகே, சில பேர் ஸ்டில் பண்ணலாம், பட் சில பேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பேசிஸில் இது வந்து புரியுது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஆண்ட்ரூ டேட் கல்ச்சர்? So as I'm talking about this whole phenomenon, I think that guy introduced Matrix and everything. He shouts about this on internet all the time. So basically, see, matrix driven organization, if I correctly understand what you're trying to say, is about everything is measured in terms of its no, basically there is a concept that these people there are big people on whom we don't know, who come in suits and decide what people have to hear, talk, eat, and in this matrix basically they will not help us to be free. So that is what the gurus are claiming, the business gurus on internet. Actually they make a lot of money out of it. Actually so real life la அப்படிலாம் இல்ல நம்மள வந்து ஒரு பர்టిక్యులர் சைக்கிள்ல மாட்டி விட்டுறாங்க. நம்ம வந்து இந்த பர்టిక్యులர் ஏஜ் வரைக்கும் வேலை செய்யணும், ரிட்டையர் ஆகணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட், யூ கான்ட் சே தட் மாட்டி விட்டுறாங்க, யாரோ இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். No, I'm not supporting that. இல்லை சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன லென்ஸில் பார்க்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் திங் கமிங் டு மைண்ட் இஸ் இட் லைக் சம்படி பிளானிங் அண்ட் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுற மாதிரி. ஐ திங்க் அது வந்து மோர் அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு அப்படி சொல்லி ஏதோ கான்டென்ட் கிரியேஷன் தான் நான் சொல்லுவேன். ரியல் லைஃப்ல வந்து எப்படின்னா, so sir is a OG. He can't I like that because when you completely came up with, ஏனா அது சிரிச்சோனே வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே, அவர் வந்து அது வந்து ஓகே, இது ஃபன்னியான ஃபேக்டர் எடுத்து இல்ல. ஏனா நம்ம ரியல் லைஃப்ல பாக்கும்போது no, I am also the corporate setup is in a way that everybody has or protocols to follow and that doesn't mean that you can't talk to people who are at the C-suite. அந்த மாதிரி கிடையாது. like இப்போ இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியால எல்லாரும் இருக்காங்க. LinkedIn எடுத்துக்கோங்க, you can reach out to people on LinkedIn. இப்போ வந்து நானே வந்து நிறைய ரினவுண்ட் பீப்புள் எல்லாம் ரீச் அவுட் பண்ணி அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். டெய்லி லீடர்ஷிப் லெசன்ஸ் பார்ப்பேன். ஸோ அதிலலாம் வந்து
கிளியராக அவங்க சொல்கிற அதான் யூ நீட் டு பிக் வாட் இஸ் ரிலவெண்ட் ஃபார் யூ ரைட். நான் சும்மா வந்து டெய்லி நான் போய் சிஇஓட உட்காந்து காஃபி குடிக்கணுங்கிறது தான் ஒரு ரைட் கல்ச்சர்னு சொன்னால் அது முடியவே முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. யூ ஹேவ் டு யூ ஹேவ் டு பட் அட் த சேம் டைம் யூ ஆல்சோ ஹேவ் மோட்டிவேட்டிங் செஷன்ஸ் இன் கார்பரேட்ஸ் வேர் காஃபி வித் சிஇஓன்னு அதை ஒரு ரிகக்னிஷனாக சொல்லுவாங்க. பீப்புள் ஆர் டூயிங் ஹேவ் சம்திங், அவங்களுக்கு ஒரு ரிகக்னிஷன் ஒரு அப்ரிசியேஷனுக்கு யூ மே கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் த சிஇஓ. ஸோ ஐ திங்க் ஹியர் we are coming with a very interesting answer for that big debate of there is a big debate now that being in a job is satisfactory for few people, being as a running a business is satisfactory for few people. So இது வந்து totally அவங்களோட perspective and நம்மளோட goal and objective ரொம்ப இருக்கு. அது யாராவது கார்ப்பரேட்ல உட்கார்ந்து நான் profit earn பண்ணனும்னா பண்ண முடியாது. as an employee you will never be salary தான் எடுத்துக்க முடியும் and maybe you may have stock options. அது அவருக்கு பிடிச்சிருக்காது, அவருக்கு ஓகே. We may have stock options and all that all those things could be there. It has its own benefits also. So it has its own benefits. But then நான் வந்து profit earn பண்ணனும்னா automatically if you have an entrepreneurial mindset you will not work in a corporate. It is as simple as அதான் அந்த மைண்ட் செட் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப இது மாஸ், we have to மாஸ்ன்றத விட இது வந்து ஒரு this is something which will elevate our image, நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் even though they don't have actually அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். See even today like even government policies பாத்தீங்கன்னா again I'm not going to politicsல போல but startup policies-ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஜெனரேட் பண்ணணும்னா எம்ப்ளாய்மெண்ட் மோர் தென் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆக்குபேஷன், நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஒரு காசு சம்பாதிக்கணும் ஒரு ட்ரூ சென்ஸில் we need to do something right to earn money ன்னு சொல்லும்போது both business, startup, entrepreneurship, getting employed in an organization எல்லாமே அதில் வரும். All those are the different avenues of making money. Money could be earned by way of a profit, by way of a salary, by way of a service. But any format, right? So அங்கே தான் வந்து matching your own skill set, your own self ability, நம்மள self assess பண்ணிக்கணும் எப்போவுமே. ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் நம்மளோட வீக்னஸ் மேலே, நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தை வந்து லிவரேஜ் பண்ணி நம்ம ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மேட்ச் பண்ணி we will do something, deliver something to either customer or people at large or in the organization. இதுல வந்து எந்த ஃபார்மட்ல நம்ம நல்லா பண்ணுவோன்றத முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டு then you take a decision that what I want to do in life. அது ஒரு பயங்கர மெச்சூர்டான ஆன்சர். ஏன்னா வந்து people students listening this சார் சொன்ன பாயிண்ட்டை வந்து நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா யூ வாஸ் டெல்லிங் தட் எந்த ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டிக் ஆகும். இப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்ற கான்செப்டை பண்ணும்போது நம்மளுக்கு எது நல்லா வரும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம அதை பண்ணி பார்க்கும்போது தான் when we work in a team, if we are able to lead a team and we are group them together and push them towards some goal, that's basically an entrepreneur's mindset. But if you come inside a corporate culture, you have to do both. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் தே ஆல்சோ ஹேவ் அ ரிஸ்க் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல், தே ஆர் ரிமூவ் ஃப்ரம் தேர் ஜாப் ஆல்சோ. ஸோ போத் ஹேஸ் தேர் ஓன் பர்ஸ்பெக்டிவ். இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ரிஸ்க் இருக்குன்னா இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ போத் ஹேவ் தேர் ஓன் பர்ஸ்பெக்டிவ். ஸோ விச் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் விச் ஃபார்மேட் யூ ஸ்டிக் மோஸ்ட்லி, தட் இஸ் வாட் சார் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் and that was beautifully said. So I want to move into before moving in, I think you asked about the bursting the myth of that 1 crore package. Exactly. அது பிரேக் டவுன் பண்ண முடியுமா? 1 crore-ன்றது அது கையில எவ்வளவு வரும்? இல்ல ஏன்னா அது நான் தெரிஞ்சுக்கணும். 1 crore is a very இன்னைக்கு 1 crore relevant-ஆ இருக்கு. 20 years down the line 1 crore will not be a big money ன்னு சொல்லலாம். That's how lakhs used to be long time back or இல்ல அந்த பேக்கேஜ் கேக்குறேன். அந்த 1 crore so first of all early career aspiration, I mean people are already employed, அவங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், they will know it because they are earning it on their hand. But people who have not into the corporates or organizations yet, don't just go by the number what is being, because இதுல சில technicalities இருக்கு. Like cost to company ன்னு சொல்லுவாங்க, CTC ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. I mean that's a terminology. Cost to company is the like total cost what they are incurring fully on the employee-ங்கிறது வரும். அதுல வந்து அதுதான் அதுல carry home and CTC-ங்கிறது two different things. Carry home is the net number what hits your bank statement. What is getting credited to your bank account on a monthly basis, right? That comes after deductions from the CTC. So CTC can be equated to a gross gross pay ன்னு சொல்லுவாங்க. people commerce ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது நல்லா புரியும். ஸோ gross payல இருந்து there are certain mandatory and statutory deductions ன்னு சொல்லுவாங்க, like provident fund.
ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி. அது மேண்டேட்ரி ஆஸ் பர் லா. கம்பெனிஸ் ஹேவிங் மோர் தேன் 20 எம்ப்ளாயீஸ் அவங்க கண்டிப்பாக அந்த வந்து தே நீட் டு ஹேவ் தட் கம்ப்ளை வித் தட் லா. அப்படி பார்க்கும்போது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த இட்ஸ் அ மனி விச் இஸ் பீங் டிடக்டட் அண்ட் விச் கோஸ் டு த கவர்மெண்ட். யுவர் ஓன் பிஎஃப் அக்கௌண்ட்டில் போகும். அண்ட் நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி when you leave the organization, not when you are retiring alone. If you want, you can also take the money in between. But அது ஒரு secured fund மாதிரின்னு வச்சுக்கலாம். அது டிடக்ஷனாக போயிடும். ஓகே, அதுக்கு மினிமம் பர்சன்டேஜ்லாம் இருக்கு. I will not get into that. I don't want to do a class lecture here. Okay, எனக்கு அது ஒரு provident fund ஆட்டோமேட்டிக்காக போயிடும். And then there are certain other certain deductions will happen, like wherever applicable professional tax deduct ஆகும். And in some cases எப்படின்னா reimbursement கொடுப்பாங்க, like part of your own salary which gets saved as termed as reimbursement, where you produce your telephone bills. அதெல்லாம் வந்து more as a tax saving benefit ஆ பார்க்குறாங்க. If you are anyway spending your money on your telephone bills and you are spending on money on your say petrol or something like that, நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து இவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து இஃப் யூ டோன்ட் ப்ரொடியூஸ் த பில்ஸ் அது வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. It will be deducted. Okay. So இது எனக்கு நம்பர்ஸாக உங்களால் சொல்ல முடியுமா? இது 100 rupees எடுத்துக்கோங்க. ஓகே, 100 rupeesல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 12 rupees எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இது போயிடும் பிஎஃப். அது இல்லாமல் ஒரு 12 rupees வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக போயிடும். ஸோ 24 அங்கேயே போயிடும். ஓகே, அண்ட் தென் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு இன்னொரு 5% வச்சுக்கோங்க. ஒரு 5 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெட்டாக ஒரு வரும்போது உங்கள் கையில் ப்ளஸ் இன்கம் டேக்ஸும் இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் இன் த டாக்ஸபிள் லிமிட் தென் இன்கம் டேக்ஸ் வராது. இஃப் யூ ஆர் coming under the taxable limit அந்த tax deductionும் போகும். ஸோ இது வந்து மினிமம் போகிற டிடக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். பேர் மினிமம். ஸோ பேர் மினிமம் பார்க்கும்போது கிளியராக பிஎஃப் அப்ளை ஆகிற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30% அங்கேயே வந்து டிடக்ட் ஆகிடும். ஸோ கையில் கிடைக்கிறது இட்ஸ் பேலன்ஸ் 70 rupees தானே வச்சுக்கலாம். ஒரு 75 வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ பேசிக்லி அப்போ இன் ஹேண்டாக வர அமௌண்ட்ன்றது 75. அண்ட் இப்போலாம் நிறைய மந்த்லி தே earn around 3 to 4 அப்படி. if it is a 1 crore package 3 வச்சுக்கலாமா? 3 to 4 lakhs. 3 to 4 lakhs. Yeah. So it's not about discussing numbers here. Again, a message. The number questionனால number சொல்றீங்க, but a very clear message I want to give it to students or career aspirations. Like நான் இங்க படிச்சாதான் நான் அந்த again it goes back to the point about what your prioritization. நான் IMல படிச்சாதான் இது கிடைக்கும் அந்த மாதிரி. It's all about like you upskill yourself, you get the right opportunity கிடைச்சா அங்க போவீங்க and progressively you may reach there. Okay. Right? It's not about always about a institution or a B institution. புரியுது. Coming to there, I want to move into this. As I said now, you have did a degree, you have did a leadership program in IIM. You have a course there done and dusted, and you also have completed CA. Right. So you are having both. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வரல, ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் த காமன் பெர்ஸ்பெக்டிவ். இப்போது எப்போ ஒரு பாயிண்ட் ஒரு காலகட்டத்தில் தெரு இன்ஜினியர் இருந்தாங்க அந்த மாதிரி ஆகும்போது, இப்போது ஆக்சுவலி தெரு சிஏ இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் we can find a lot of people pursuing CA. Do you think there will be a saturation point for that? Actually, very interesting question. I should say that. இந்த இப்போ இருக்கிற scenario, global scenario, I will tell, because everybody wants to look at it from a global perspective. Opportunities are beyond borders னு சொல்லலாம். And that's how a student should also look at it. Now beyond borders னு சொல்லும்போது it doesn't mean that the moment you graduate you are flying to a different country. அப்படி சொல்லல. But தெரிஞ்சுக்கணும். People should be aware of this. ஒன்று வந்து கிளியர்லி என்னென்னா, யூ ஆர் ரைட், லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் இந்தியா பர்சுவிங் பிகாம், காமர்ஸ் எடுத்துக்கிறாங்க, சிஏ பண்ணுறாங்க. சிஏ ஆஸ்பிரேஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சிஏ பண்ணுறவங்க. அது எப்போ பண்ணுறாங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அபவுட் கெட்டிங் இன் டு த டிஃபிகல்ட் பார்ட் ஆர் ஈஸி பார்ட் ஆஃப் இட், விச் ஐ ஆல்சோ கிவ் மை பர்ஸ்பெக்டிவ் ஹவு திங்ஸ் ஆர் எவால்விங் அண்ட் சேஞ்சிங் நவ். பட் அட் த சேம் டைம் லைக் நான் சிஏ பண்ணால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், இல்லை நான் ஐஏஎம் பண்ணால் இந்த கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க லைக் ஐ வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் I was very aspirational that the moment I finish my CA I should immediately do an MBA, IIM la பண்ணனும், அதெல்லாம் இருந்தது எனக்கு. But maybe at that circumstances I could not immediately take up that course. And IIM is costly. இட்ஸ் நாட் காஸ்ட்லிங்கிற ஒன்று, அண்ட் டைம் ஃபேக்டர் ஆல்சோ. லைக் ஆல்ரெடி நான் சிஏ நம்ம சிஏ ஐஎம் கம்பேர் பண்ணால் ஐஎம் இஸ் வெரி காஸ்ட்லி. அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வேறு, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு. இட் கோஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஒரு ஐ வுட் நாட் கம்பேர் ஆக்சுவலி த ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் கம்பேர் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவேன். ஏன்னா எனி கம்பெனி எனி கண்ட்ரியில் எடுத்துருந்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபைனான்ஸ் டிகிரின்னு சொல்லும்போது அந்த கண்ட்ரியோட அக்கௌண்டிங் டிகிரி வில் சிஏ ஆர் த ஈக்குவலண்ட். இந்தியன் சிஏ இஸ் த ஹையஸ்ட் ஃபைனான்ஸ் டிகிரி இஸ் மை
to the extent I am ஸோ aware of. அக்கௌண்டிங் ஃபீல்டில் வந்து சிஏ வந்து Accounting, ஒரு auditing, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஐஏஎம் கிராஜுவேட். மேனேஜ்மெண்ட்ல ஐஏஎம் கிராஜுவேட் இருந்தால் கூட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் நாலேஜ் வச்சுட்டு ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஐஏஎம் கிராஜுவேட் இருந்தால் கூட he or she will have to fall back on a CA to run their organization. So you can't say that today a company exists without a CA. Every company has a CA. Every company has a CFO today CAs are becoming CFOs. In fact பாத்தீங்கன்னா IIM degree இருக்கோ இல்லையோ CAs are not just ending with CFO as a ceiling. CAs are even better CEOs னு சொல்லலாம். There are a lot of examples இன்னைக்கு. we can find a lot of people. கண்டிப்பா there are examples. நான் என்னோட இதுலயே பார்த்திருக்கேன். I mean the names I know are not நான் அவங்க top flagship companies or I would not say that they're renowned public figures னு சொல்லல. If I give names whether they will be recognized or not அதுக்காக சொல்ல வரேன். Otherwise I do have a lot of examples in my own career journey where I have seen CFOs becoming finance director, getting into the board, and then the knowledge which they are gaining from the business angle. Every CA cannot do justice to his or her job unless the CA understands the business better. Okay. And to the business to an extent that they're able to very clearly see what is right and wrong for the organization. Actually inge da I think for concluding this point, I think we connect from the starting of the podcast where we discussed how important is like CA பண்றாங்கன்றத விட எல்லாரும் CA பண்றாங்கன்னு CA பண்றது வேற. CA பண்ணும்போது அதோட business perspective, corporate perspective, professional perspective, what I really want to deliver as a CA ங்கிறது ரொம்ப important. So நீங்க சொல்லும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒரு CA ஆல CEO ஆக முடியும். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிசினஸ்க்கு என்னென்னலாம் தேவைன்றதும் அந்த CA க்கு தெரியணும் அப்படின்ற. So end of the day the ultimate purpose of CA is to benefit the business which he is working with. Definitely. So anga பார்க்கும்போது that's why I said it's comparing oranges and apples. Okay. And at again it goes back to their skill sets what they are gaining in their experience, and both may cross each other. அப்படி இருக்கலாம். An MBA may outperform a CA. At the same time there are several examples to say that a CA has also outperformed MBA. புரியுது. எனக்கு அந்த கம்பேரிசனுக்கு நீங்க கொடுத்த ஆன்சர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்போ நான் அந்த क्वेश्चनக்கு நான் எப்படி பதில் எடுத்துக்கிறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியர்னா வந்து they got graduations and they did, and it was outflow of engineering graduates. I think the same applies for. I'll come to that point. அங்க தான் வந்து நீங்க சொன்னீங்க தெருக்கு தெரு CAs இருக்காங்களா இல்லையாங்க. தெருக்கு தெரு CA படிக்கிறாங்க and ஒரு ஸ்டெப் பின்னால போனா one step before that a lot of students are today pursuing BCom, and we also said right cut off ரொம்ப இருக்கு அப்படினா அது ஏன்னா it's a good 99% லாம் ஒரு young students are more in our country, and that is again another asset for our country from an overall picture. Younger population of and அதை வந்து validate பண்றதுக்கு one more information I really want to share is like in a lot of studies, global studies have very clearly come out and said that in the other side of the world, this I have said in a lot of different forums and நிறைய செமினார்ஸ்லயும் இதை நான் கால் அவுட் பண்ணியிருக்கேன். என்னன்னா globally you take Europe or even US today, students are not really pursuing accounting as a interesting degree. Okay, இந்தியால அது அதிகமா இருக்கு. இந்தியால காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நிறைய இருக்கு. That means it's very clear and அது டைமிங் எப்படி இருக்குன்னா, so you say me that is a very positive thing. It's a very very positive thing. Wonderful. And that is very clearly recently NASSCOM has come up with a report on global capability centers. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். global capability centers na primarily என்னன்னா any capability or any process which is required to run a large business is performed by several people. அந்த பீப்புளில் வந்து காமர்ஸ் படித்தவங்க ஈக்குவலி தேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸே எடுத்துக்கோங்க, அக்கௌண்டிங்கே எடுத்துக்கோங்க. ஸோ லாட் ஆஃப் குளோபல் கம்பெனிஸ் ஆர் நவ் செட்டிங் அப் தேர் ஆஃப் ஷோர் சென்டர்ஸ் இன் இந்தியா. Wonderful. That is called GCCs. Global that is mainly because centers. Too many people, manpower here. Manpower. India வந்து availability இருக்கு. Supply of talent at a reasonably better cost ன்னு சொல்வேன். I will not say use the word cheap labor. We are not cheap labor anymore from an India perspective. We are decently. We have moved from that BPO culture. From that cheap labor concept, because there are also certain other our neighboring countries delivering work in $1 and all per hour la irukanga. But நாம வந்து ஒரு ஆவரேஜா எடுத்தனா easily ஒரு $15 per hour சார் மினிமம் ஒரு அக்கவுண்டிங் எடுத்தா கூட $15 per hourல நம்ம வந்து டெலிவர் பண்றோம். நம்ம ஆஃப்ஷோர் and capability center. We can see this as a sign of development. Certainly it's a positive development. And because of this talent supply, we'll come back to the point on talent, because that is what is more important to look at for students. And the talent supply இருக்கிறதுனால lot of opportunities are opening up. ஏன்னா நம்மளோட country, நம்மளோட talent, diverse talent
and availability of talent is a positive aspect. On the other side, the availability of talent is going down. அதனாலே வந்து a lot of even international accounting courses like CPA, US CPA, ACCA. You can find a lot of students doing it today in India. And those institutions actually post-COVID, in fact in the last 2-3 years phenomenon என்னன்னா they have opened their exam centers, everything in India. Yeah, that is highly noticeable. இதுக்கு முன்னாலலாம் வந்து ACCA படிக்கணும்னா UK போகணும், இது CPA நான் எக்ஸாம் கொடுக்கணும்னா I have to bare minimum go to Dubai to write the exams. இப்போ it's not like that. You can write in India. இந்தியாலே சென்டர்ஸ்ல பண்ணலாம் and everything has become mostly online. So global courses have also opened up their institutions in India, seeing this opportunity. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய aspiration students கிடைக்கிறாங்க. And the plus point is for people who are aspirational about CA, they should really look at the new education system or new education policy of CA Institute. They have come up with a lot of reforms. They have come up with a lot of transformation, I would say. நிறைய வந்து restructuring எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி relevant, how to make the CA current chartered accountants who are passing to be relevant for just not Indian scenario, even to the global scenario. That is how they have crafted the whole exam. And நிறைய வந்து theory based இருந்து multiple choice questions அந்த ஆங்கிளில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. And open book system கொண்டு வந்துட்டாங்க. There are 1 or 2 papers on open book system. And online exam, one paper they need to do it online. So combination கொண்டு வந்திருக்காங்க. So that எதை வந்து எந்த லெவலுக்கு படிக்கணுமோ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு 8 themes எடுத்தால் கூட வித்தின் CA கரிக்குலம் 8 different stage or topics எடுத்தால் கூட subjects in that, அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அந்த வெயிட்டேஜ் படி தே really realigned the whole thing. Wonderful. Evaluation வந்து technology based evaluation ஆகுது. So lot of transformation in the. So CA students watching this, sir is one of the ICAI member. And so for people who are preparing for CA exams and everything, it is such a privilege. It's a privilege, and then it is actually becoming a positive thing for students to reinforce that confidence that see any professional degree I would say is a tough course. ஏன்னா நான் அதுக்கு ஆல்ரெடி ரீசன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து your effort has to be different. You need to look at it not like a BCom. அப்போ நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாமா? நம்ம என்னதான் நிறைய பேர் தெரு படிச்சாலும் I don't think so many people are becoming CA. Still no, the member count is less, right? Yeah, member count is less, but it is not stopping somebody from becoming a CA. It is basically picking up the right people, right students who are putting the right efforts. And it's not just studying 20 hours or 14 hours in a day to become that. Smarta படிக்கணும். Quality over quantity தான். நான் எதை கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். 16 மணி நேரம் படிக்கிறத விட 8 மணி நேரம் நல்லா படிச்சா போதும். அந்த 16 hours வந்து எப்படி பிரேக் பண்ணுறேன். How much am I really understanding the concept and how much I am practicing. See, end of the day நீ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுறேன்னா you're going to practice in some or other way. அதை ப்ராக்டிக்கலாக. அண்ட் இன்னைக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிக் பிளெஸிங் என்னன்னா, அன்லைக் சயின்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப இன்ஜினியரிங் பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் டெஃபினெட்லி a commerce student who finishes a BCom or even bare minimum BCom பண்ணா கூட when they go into an accounting department and get employed, they are applying the same concept what they are studying straight away. And when it comes to CA level na 100% what you are studying is what you are daily applying in your job. So adunala you have to be ready to apply in a right manner, and expert level of knowledge is expected at a CA final. அந்த ப்ரீஃபேஸ்லேயே புக்கில் இருக்கும். நிறைய பேர் இன்டர் கிளியர் பண்ணுறாங்க, நான் CA ஃபைனல் கஷ்டப்படுறேன். ஏன்னா இன்டர்மீடியேட்டில் ஒர்க்கிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க, கிளியராக இருக்குது ப்ரீஃபேஸ்லேயே. வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி இஸ் ஒர்க்கிங் நாலேஜ் when you complete your. இதை நிறைய பேர் ஆக்சுவலி வந்து ஒரு லைட்டாக பைஃபர்கேட் இவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் ஒப்பேத்திடுறாங்கன்னு சொல்லாமா. இந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடை நிறைய நேரங்களில் வந்து ஒழுங்காக கிராஸ் பண்ணாத நிறைய பேர்னால CA ஃபைனல் முடிக்க முடியலன்னு சொல்லாமா. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பண்ணணும். ஆர்டிகல்ஸ் வந்து நான் பண்ணுறேன், நான் ஒரு சின்ன செட்டப்பில் ஆர்டிகல்ஸ் பண்ணால் எனக்கு வந்து கம்மி ஒர்க் இருக்கும், அதனால் நான் லீவ் எடுத்துக்கலாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஐம் நாட் சேயிங் அங்கே பண்ணுறவங்க பாஸ் பண்ணுறது இல்லைன்னு, பட் எங்கேயோ ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா நீ படிச்சுட்டு யூ மைட் ஸ்டில் பாஸ் த எக்ஸாம், யூ மே நாட் ஹேவ் அ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது கார்பரேட்டில் வரும்போது somebody who has done a proper articleship and gained good experience on work applying those concepts in those 2 years. In fact, articleship period is now reduced to 2 years actually. From 3 years. That is also giving a good it's giving balance to 5 வருஷத்துல 4 வருஷத்துல முடிக்கலாம், 3 வருஷத்துல. Exactly. So adu and it's a good step from the institute. And அந்த 2 years நான் ப்ராப்பராக போய் ஒர்க் பண்ணி நான் லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணி at the same time
comes back to our prioritization. நான் டெய்லி நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ஸ்டடி டைம் எவ்ரிடே படிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 hour படிச்சு எவ்ரிடே. அண்ட் வென் ஐம் ஆன் மை எக்ஸாம் லீவ் ஐ புட் ஃபுல் எஃபர்ட்ஸ் ப்ராக்டிஸ் as many times I practice மாடல் பேப்பர்ஸ் பண்ணுறது, நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஈவன் டுடே ஐ நம்ம எவ்வளோ அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம் அந்த ஸ்ட்ரக்சர்டாக படிச்சேன்னா எவ்ரிபடி கேன் பாஸ். கண்டிப்பாக புரியுது. ஸோ becoming a CA itself doesn't land you in a job. How well you're doing that CA is important. ஏன்னா நாளைக்கு நான் இன்டர்வியூ டேபிள்ல ஸ்டில் உட்கார்ந்து ஆன்சர் கொடுக்கணும்ல. just because you have a CA you can't just mug appointed, right? It's not an appointed, not like an IS officer. IS officerum வந்து they have to give interview and then they need to clear, right? So any job opportunity க்கு போனா கூட as a CA you need to prove yourself on the interview table. கண்டிப்பா ஒரு டாக்டர் படிக்கறாங்கன்னா கூட அவங்களால if he doesn't know how to operate, exactly, that comes to a conclusion that even though he is a doctor he is not capable. And that will define your own level of capability at that point in time. Okay. So actually for CA students, actually I think that was a wonderful explanation, because for people who are pursuing their career in CA and everything, that is from a member of board of ICA himself. Board illa, I am a member of ICA. Okay, a member of ICA himself giving such a wonderful explanation on how the new measures have been. I would love to ask the final question, where students are so depressed. Extreme anxiety levels have been hitting the grounds in the country. ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல், காயலாய், தாழ்வு மனப்பான்மை, whatever we covered in this podcast, we have covered a lot of positive aspects. I don't want to complete this negatively, but I will bring up with this question, you give me a positive statement. So we can find a lot of social anxiety, suicides across the country for different exams, including CA, including NEET. We have NEET, we have JEE. So many students in this competitive exams, we see too many degrees which requires a lot of effort, but students they think they are putting genuine effort. On that case, if they are not able to mentally accept if it doesn't go their way, there is a very very high level of instinct to hurt themselves. Yes. So how do you see? So this is what my question is, and there are millions of students watching this. For such a senior person who has accomplished a lot in life, you would have also faced such kind of situations, very low points in life and everything. So what do you give us a solution? I mean, I'm not asking for a solution, I'm just asking you a kind of what will be your answer, your perspective. My perspective, see, definitely these are negative things in the society which is happening, and நம்ம எப்போ அது கேள்விப்பட்டாலும் ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறோம். எனி ஹியூமன் பீயிங் வில் நாட் வாண்ட் டு see this, right? இந்த மாதிரி, அண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணுறது. ஸோ பட் டு your பாயிண்ட் அபவுட் லைக் இன் மை ஜர்னி, லோஸ் அண்ட் ஹைஸ் I have faced. கண்டிப்பாக again I wouldn't say that CA was a cakewalk for me. I also had instances where first time I ever failed நானும் சிஏல ஃபெயில் ஆகிருக்கேன். கண்டிப்பாக. அண்ட் ஐ ஹாவ் ரீகிவன் தி எக்ஸாம். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, டெஃபினெட்லி அப்போ தான் எவ்ரி டைம் வாட் ஆல்வேஸ் ஹேஸ் ஹெல்ப் மீ இஸ் ரீச்சிங் பேக் டு யோர் இமீடியட் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் பீப்புள்னு சொல்லலாம், தட் குட் இன்வால்வ் யுவர் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, யுவர் மென்டர்ஸ், யுவர் டீச்சர்ஸ். ஆக்சுவலி ஏன்னா நம்ம ஒன்று பார்த்தோன்னா, ஸ்கூலில் நம்ம வந்து 9th standard படிக்கிற லெவலுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட லைஃப் எப்படி மாறிடணும்னா, மோஸ்ட்லி 9th 10thலாம் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்? தட் எல்லாருமே அந்த ஃபேக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டீச்சர்ஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஃபார் ஷுர் ஐ கேன் சே தட் ஒரு டீச்சராவது அப்படி இருப்பாங்க, வில் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் அந்த கூல் ஃபேக்டர், ஐ கேன் சே தட். ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி ஃபார் எ ஸ்டூடெண்ட். ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் அ கோ டு பர்சன்னு சொல்லலாம். ஏதாவது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, யூ ஹாவ் அ கோ டு பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எனி ப்ராப்ளம் அதை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் லைஃப், இஸ் வாட் ஐ பிலீவ் இன். அது யார் வேணால் இருக்கலாம். இட் குட் பி யுவர் ஃப்ரெண்ட், இட் குட் பி யுவர் பேரண்ட்ஸ், ஃபாதர், மதர், யார் வேணால் இருக்கலாம், டீச்சர். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும். அது சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு
நிம்மதி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் தட் இமோஷனல் சேஞ்ச் வரும். வச்சுக்கல நான் பேசிட்டேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் த இண்டிவிஜுவல் லோன்லினஸ். ஓகே, அது அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இல்லைனா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டா தான் வந்து யூ ஆர் அட் அ ரிஸ்க் டு கோ இன் டு அ நெகட்டிவ் ஃபார்ம் ஆர் நெகட்டிவ் சிச்சுவேஷன், ஹர்ட் யுவர் செல்ஃப். அதெல்லாம் ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வுட் சே. அண்ட் தென் ஐடென்டிஃபை தட் பர்சன். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற சோஷியல் சர்க்கிளில் ஐ திங்க் வி டோன்ட் நீட் டு அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கே தெரியும், அவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறாங்க. தே ஹேவ் தேர் ஓன் பேட்ச்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். அந்த பேசணும். யூ ஹேவ் டு பி vocal about that, ஓப்பன் அப் ஆகணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எல்லா ப்ராப்ளமையும் வந்து இம்மீடியட்டாக இமோஷ்னல் ஆகி ஓவர்வெல்ம் ஆகி இதுக்கு சொல்யூஷனே இல்லைங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் போகிறதுங்கிறது மித்துன்னு சொல்லுவேன் நான். அது மெயினாக தனியாக இருக்கும்போது ரொம்ப யோசிக்கிறோம்ல. ஸோ ஓவர் திங்கர்ஸும் இருக்காங்க. ஸோ முடிஞ்சு சொல்யூஷன் கிடையாது இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். பட் அதை வந்து நம்ம ட்ரூவாக பிலீவ் பண்ணக்கூடாது. அதை ஒரு கான்ஷியஸாக நம்ம வந்து பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்குமே ஒரு யாருமே இல்லையா, யூ கோ பேக் டு ஈவன் இஃப் யூ கோ பேக் டு யுவர் ஓன் மோட், யூ கோ டு அ டெம்பிள் ஆர் church or dargah, sit there and the peace, interact with the nature. Okay, I can relate this. Interact with the nature, right? So nature oda just be silent and first calm down yourself, right? That is very very important. நானே வந்து I learned that in a hard way ன்னு சொல்லலாம் லைஃப்பில். ஏன்னா எனக்கும் வந்து நிறைய emotional imbalances and lot of things everybody goes through. நான் வந்து ஏதோ எனக்கு தான் சொல்லலை, everybody goes through that. ஸோ அதையும் ஒரு ஃபேக்டரை வந்து மைண்டில் வச்சுக்கணும். that not only I am going through the factor which is a problem for me, everybody in their life will have some or other problem situations, right? அண்ட் எனக்கு சில பேர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஆல்சோ ஹர்ட் சம் பீப்பிள். அது இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு இது சொல்கிறாங்களே. அண்ட் ஆல்சோ சம் அட்வைசஸ் ஆர் ரியலி குட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ லுக் அட் சம்படி ஹூஸ் ஈவன் அட் அ வெரி வெரி லெவல் ஆர் அ பாயிண்ட் லோயர் டு யுவர் பாயிண்ட். இப்போது நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு ஃபெயில் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னா, am I really struggling for food? எனக்கு இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து சமைச்சு போட்டிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து earn பண்ணி ஏதோ ஒன்று, வெதர் you are filling your stomach today, right? You are in that situation. Okay, the privilege privilege factor, அதை வந்து recall பண்ணி, you have food in the plate, you have a shelter, and think of somebody who doesn't have a food or a shelter. அப்போ you will feel, right? Still that guy is running. That is proven, right? That we are the not only person undergoing a problem. Everybody undergoes some or other problem. A person without necessities is itself running. Why do you want to do it? And recent actually நான் ஒரு இடத்துல படிச்சேன், like 6th standard or some standard mid schoolல ஃபெயில் ஆன ஒரு girl has actually become an IAS officer in first attempt. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து நம்ம படிக்கணும். நம்ம இப்போ தான் எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் அண்ட் எல்லாருக்குமே சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இருக்குல்ல, இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது பார்க்கும்போது எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் தான் போடுறாங்க. ஸோ இது வந்து இப்போ தனியாக இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் யாரும் ஃபெயில் ஆனதை வந்து போட மாட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாம்ல, எல்லாருமே நான் பாஸ் ஆகிட்டேன், ஐ ஹவ் பிகம் ஐஏஎஸ் தான் போடுறாங்க. இல்லை, நான் எதுக்கு சோஷியல் மீடியா சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிளை தேடி போங்க. யூ லுக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், பீப்புள் ஹூ ஹேவ் turned it into an opportunity and still achieved. அதுவும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் ஃபெயிலியரே பார்க்காம திடீர்னு ஃபெயிலியர் பார்க்கும்போது தான் இது நிறைய நேரம் நடக்குது. அதுதான் சொல்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு பார்க்கக்கூடாது. யூ நீட் டு லுக் ஃபார், சர்ச் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டு see that who all have faced the same thing. Okay. அப்போ நம்மளுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் that I am not the only person. Okay, நான் மட்டும் இதில் தோத்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட், அதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. So I have an opportunity இருக்குங்கிறது பிலீவ் பண்ணணும். அண்ட் அதை வந்து மைண்டு லாஜிக்கலி வந்து மைண்ட் சொன்னாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது. ஸோ அதனால வந்து அதை ஒரு ப்ரூஃபாக பார்க்கும்போது we can accept the fact that and recognize the fact that problemsங்கிறது எல்லாருக்கும் வரும். how much ever successful someone is, problems எல்லாருக்கும் வரும். Absolutely. So இதெல்லாம் ஒரு fundamentals of handling a problem, handling a situation. It equally applies to any universal scenario, right? So அங்கே தான் வந்து அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும்ங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் in my experience. And do things what you like. And அந்த ஜங்க்சரில், அந்த பாயிண்டில் when you are tensed and when you are in that, அப்போ இமீடியட்டாக யூ லவ் டு கான்ட்ராஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ இன் டு அ மோட் வேர் நான் அதை மறந்துட்டு நான் அதை பற்றி பேசல, லெட் மீ திங்க் அபவுட் இட். அப்போது வித்ட்ரா பண்ணிட்டோன்னா
அப்போ தான் மைண்ட் ஓப்பன் அப் ஆகிடும் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் கிவிங் ஐடியாஸ் ஆஃப் பெட்டர். நான் இதை சரி ஓகே நம்மளால் பண்ண முடியுங்கிற அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த செல்ஃப் பிலீஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ பிலீவ் இன் தட். நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம ஃபெயில்யூர் ஆகிட்டே இருந்தால் கூட ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிற ஒரு பிலீஃப். அண்ட் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூ டேக் CA ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி, யூ கோ அண்ட் டூ அ சர்வே வித் த CA ஸ்டூடெண்ட்ஸ் who pass the exam with multiple attempts. அவங்களே போகிறோம் ஆக்சுவலி அவங்களே when they talk about their success, how they came out of that itself is a great example to call for any other courses, be it NEET, medical. I see it as a beautiful conclusion for the whole concept. I get it. Sir, it was beautifully put. Bringing back as a gist, I personally, I also didn't have a very good start off, and personally my parents were like, ஏன்னா பிஸ்னஸ்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ when I started off, my father said, நான் வெளில அனுப்பிச்சிருவேன் ஒழுங்காக. பிகாஸ் நானும் வந்து காமர்ஸ் குரூப் சேரும்போது CA படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் சேர்ந்தேன். அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க. நீ CA தானே படிக்க போகிறேன்னு சொன்னால் ஏன் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இல்லை, ஐ லவ் பில்டிங் டீம்ஸ், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு வருஷம், செகண்ட் இயர்லேருந்து வேணால் படிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ when I started learning also, when I started doing this business, I faced a lot of struggles personally because my parents were not like super நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு encouragementலாம் கிடையாது. And I had so many friends during school. I was a school pupil leader. Too many people around me, all this JJ things. அப்போ வந்து அதுவும் கிடையாது. So I came out of that circles also. So I was almost lonely. I was today இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒன்று சுற்றி இருக்காங்க. No, I have very specific people around, but I was almost lonely. பிகாஸ் அவங்க வந்து எல்லோரும் வெக்கேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணுவாங்க. எல்லாப்போ என்னால் எப்போ கூப்பிட்டாலும் என்னால் வர முடியாது. இந்த கோபிநாத் ஒரு இதில் சொல்லுவார், ஒரு 4 வாட்டி உன்னை கூப்பிடுவாங்க, நீ வரலன்னா 5வது வாட்டி வந்து அவன்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட மாட்டாங்க, அது உனக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து பயங்கரமாக எனக்கு ரெசனேட் ஆச்சு. ஆமாம், எனக்கு வலிச்சுது. ஸோ வலிச்சதுன்றதை விட எனக்கு வந்து I accepted it at that moment, but it was a very lonely process because like I used to call so many people. Today, having a table with people like you, it has not been easy. So having a table with people like you has only happened because I initially didn't hesitate to knock door by door. I mean, நான் door by door knock பண்ணுற வேலை எனக்கு இல்லை. நான் சேல்ஸ் பர்சனாக வந்து கோல் கால் தான் பண்ணேன். ஒரு டோர் பை டோர்ன்றதை விட நான் இங்கே வந்து கால் பை கால் ஒருத்தர் கால் போகும்போது, ஸோ ஒரு சில பேர் எல்லாருமே not everybody is nice to a person who is calling for sales. Of course, I'm not a customer care person. I should explain it, but anyway, I'm trying to sell something to them. So ஃபோன் வைக்கும்போது ஏதாவது திட்டி வைக்கிறது தான் உண்டு. ஒரு 100 பேர் ஃபோன் பண்ணுறேன்னா 50 பேர் திட்டி அதை வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் I cracked in one client after 6 months. All that 6 months, lonely, I was doing 200-300 calls, around 100 calls, 50 to 100 calls every day. ஸோ அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 calls பண்ணியிருப்பேன். ஸோ இது பேசிக்கலி எப்படி ஆகிடுச்சுன்னா, இந்த டேட்டா எடுக்கிறது, அந்த நம்பர்ஸ் பார்த்து I felt so lonely. It was not progressing அப்படின்ற ஒரு ஃபார்மேட். But கண்டிப்பாக I didn't go for extremes. I was like very lonely. I felt very bad at that phase. Actually, எல்லாமே any initiative you take, the graph will only go from high, low to high. ஆமாம், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் அப்சர்வ் பண்ணது, நீங்கள் எடுத்து சொன்னதுலேருந்து பாயிண்ட் என்னென்னா, I actually spoke to few people, few of my friends. One of my friends was very, very close to me. He was the one who helped me find such a big industries there in marketing, and we were discussing a lot of things. We had a conversation. நாங்கள் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா படிக்கிறோம், 12th. He's also running a business. He's a very young entrepreneur. He's placed in MRF Innovation Park. He's having office there. So நாங்கள் வந்து நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம். Same time, I found people like you. Architect, there was a person called SSR who was a mentor for me. He gave me a lot of insights. It helped me a lot. ஸோ ஐ பர்சனலி திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மென்டார் கிட்டேயோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டேயோ பேசும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வருது. அண்ட் இன்னொன்று நான் சொல்வேன், லைக் இட்ஸ் குட் டு ஃபைண்ட் பீப்புள் ஃபார் மென்டரிங். அண்ட் அந்த மென்டாருங்கிறது நீ நாட் பி அ தேர்ட் பர்சன். இட் குட் பி வித்தின் யுவர் ஃபேமிலி, வித்தின் யுவர் somebody who has got age and experience with them, good enough person. And இன்னொன்று அப்சர்வ் பண்ணேன்னா, இதெல்லாம் நடந்து முடிச்சக்கப்புறம் once we see that, once we அந்த கிரே ஏரியாவில் தாண்டி, I mean after the dark part, when we come to the light, I think everybody wants to become friends with us. So I think அது வந்து ஒரு natural phenomenon in the society. So உனக்கு வந்து, so what I observed was, now anyway I'm a young guy, so what I observed was, உனக்கு வந்து when I was struggling, you saw me like someone who you saw me like a fool. So when you found out that I did something amazing, or let me say, I did something ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், progressive. நம்ம when you look at people who have achieved something, so நம்மளும் அது பண்ண முடியும்ங்கற ஒரு பிலீஃபை வச்சா,
then you will envy doesn't come in place. And no, what I'm saying is like adhe oru positivism which you will start bringing into your I get it. your emotions, which will help you come out of your that you know loneliness, Lonely or, phase. low phase, you know, motivation. See, engela motivation kadikimo, you should take that, you know? I get it. So நான் அதான் coming to this conclusion point, what I believe is like இப்போ இந்த நிறைய பேர் in this point என்னோட நான் பெரிய குவாலிட்டியா அண்ட் உங்களது whatever people who have did something big, now of course I am not a comparable scale like people like you, but in a very small scale what I understand is so a very common feature, but I can be very proud of myself on this category because I have never envied about another person. What இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லாமல் இப்போ யாராவது ஒரு சின்ன பையனே ஒரு நம்மளை விட இப்போ நீங்களே உங்களை நோட்டீஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன் யூ ஹேவ் தட் வெரி பிக் குவாலிட்டி, ஈவன் ஐ எம் அ வெரி யங் கை, ஸோ திஸ் கை இஸ் டூயிங் திஸ்னா அப்போ நீங்கள் லைக் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இப்போ இவனால் இதை பண்ண முடியுதுன்னா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை வந்து இவன் நம்மளுக்கும் கொடுக்குறான், இவன் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கும் கொடுக்குறான். ஸோ அண்ட் சம்மன் இஸ் கோயிங் அண்ட் அச்சீவிங் சம்திங், அது வந்து அவங்க சுற்றி இருக்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இருக்க ஒரு பையன் போய் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறான்னா அந்த மிடில் கிளாஸ் பாப்புலேஷனில் இருக்க எல்லாருக்குமே அது ஒரு ப்ரூஃப் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது. ஸோ தே ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃபார் தட் guy. But we can see vice versa, people are very envy about இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்ற ஒரு ஃபார்மெட் இருக்கு. பட் இது வந்து நான் நல்லா நோட்டீஸ் பண்ணுவோம், அதான் நம்ம அந்த டார்க் ஏரியாலேருந்து லைட் ஏரியாவுக்கு வரும்போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் தி ஃப்ரெண்ட்ஸ். நோ தட் இஸ் அ சோஷியல் நார்ம்னே சொல்லலாம். ஸோ அது இட் இஸ் தேர், இட் இஸ் எக்ஸிஸ்டிங், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை எடுத்துக்கணும், we should be indifferent towards it ன்னு சொல்லலாம். புரியுது. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது நிறைய விஷயங்கள் இப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது தட் இஸ் த டைம் ஐ டுக் சம் டைம் டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ தட் இஸ் பியூட்டிஃபுல்லி புட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நான் overall in the podcast itself I was coming up with questions which is very interesting, but you gave me answers which is very necessary. So when more than a content, I believe that this podcast has given a lot of necessary information which has to be passed on to the upcoming student generation. So I think it was a privilege talking to you, and it was a wonderful podcast. So I just want your ending line on this. Yeah, so one thing I would tell to students is like prioritize on upskilling themselves. First ஏதாவது ஒரு meaningful course, relevant course which aligns to their career aspirations கண்டிப்பாக எடுத்துக்கணும். And if it is a professional course, it is well and good, very good, and they should really prioritize that. And having taken up that, not just for the sake of taking it up, and then for families and parents also, I would say that should encourage the children to parents encourage பண்ணுங்க, encourage to take the course for students to, and also believe in them, what they want to do, believe in them and put that confidence. They will definitely do that. And give them that right support and direction instead of micromanage panama. Like they should try to help them rather. And when having taken up a professional course, I would advise students to put enough efforts. ஏன்னா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அது ஒரு கோட்டா சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே தேவை. ஆமாம். அண்ட் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் டசன்ட் பே யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ஹர்ட் லாட் ஆஃப் successful, என்னை விட பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ், அண்ட் தென் ஈவன் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் லார்ஜ் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் globally. எப்போவுமே நான் ஒரு பேசிக் திங்ஸ் நானே, இட் வாஸ் an eye opener for me when I heard once ACCA பிரசிடென்ட்டே சொன்னார் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தட் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் பண்ணும்போது சோஷியல் கமிட்மெண்ட்ஸை தூக்கி வச்சுருங்க, கீப் தட் அசைடு. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கும் போகணும், நான் வந்து எல்லா கல்யாணத்துலேயும் இருக்கு, என்ன பண்ணணுன்றதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணணும் சோஷியல் கமிட்மெண்ட்ஸ். அந்த பீரியடில் வென் அ இயர் ஆர் 2 you're taking to write your exam, at least you're supposed studying for 4 months to write an exam na, and the 4 months period la you put yourself in that locked box where you're focusing only on, and this is mainly for the professional exam, I would say. Okay. And அந்த மாதிரி ஒரு approach follow பண்ணாதான் you will be within that ecosystem of and in that process of clearing that exam. ஏன்னா all these disturbances, social commitments லாம் என்ன ஆகும்னா it will unnecessarily deviate your mindset. அண்ட் நம்ம படிச்சுட்டோன்னு அசியூம் பண்ணுவோம், படிச்சுட்டு நம்ம வந்து சுற்றிட்டு இருப்போம், ஆர் வில் பி ஸ்பெண்டிங் டைம், டிவோட்டிங் டைம் ஆன் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸ். அங்கே வந்து அந்த டைமை வந்து ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணலாம்ல. நான் படித்து தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கூட ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம், மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 10 மாடல் எக்ஸாம்ஸ் பண்ணால் when you actually go and sit in the main exam,
it will just look like another 11th model exam. It's as simple as that. So hard work, practice is the mantra for any success in the professional exam nu solluvan. Beautifully put. So coming to the conclusion, I believe this podcast has helped a lot of students when it releases. I think Kunnu Konjanal, I think it will be live by, we are shooting this on Friday. You will be watching, the audience will be watching this by the next week. So it has been a hell of a session. I enjoyed this, and you came up with and that practice, hard work and smart work, everything is collaboratively important for a greater success. So that was privilege, sir, having a podcast with you. It was a wonderful podcast. Thank you. Thank you for students, and thank you for the audience who are going to watch and enjoy. Thank you.